सीतापदे राम 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 सीतापदे राम 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 कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. இப்போ நம்ம சிவப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் அம்பரீஷ சரித்திரம் நம்ம பார்த்துட்டு வரோம். எப்படின்னா 21வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தில் அம்பரீஷ சரித்திரத்தில் 9வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம் வரைக்கும் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ 22வது ஸ்லோகம் நம்ம பாராயணம் பண்ணலாம். பதம் 22. ஈஜே அஸ்வமேதன் அதியக்தியம் ஈஸ்வரம் மகாவிபுத்தியோபச்சிதாங்க दक्षिणैः तदैर्वसिष्ठा असित गौतमादिभिः दन्वन् अविर्शोधमसौ சரஸ்வதிம். அதாவது மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லியிருக்கோன்னா, நாம் இப்போ ஃபாலோ பண்ணுறது என்னென்னா இஸ்கான் பாகவதம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுதான் படிக்கிறோம். மொழிபெயர்ப்பு என்னென்னா, சரஸ்வதி நதி ஓடிய பாலைவன நாடுகளில் அம்பரீஷ மகாராஜன் அஸ்வமேத யாகத்தை போன்ற பெரும் யாகங்களை செய்து யாகங்களுக்கெல்லாம் எஜமானரான பரமபுருஷரை திருப்திப்படுத்தினார். அத்தகைய யாகங்கள் செல்வ சிறப்புடனும் தகுந்த உபகரணங்களுடனும் இயற்றப்பட்டன. மேலும் யாகத்தை இயற்றிய அரசரை பிரதிநிதித்த மாமுனிவர்களான வசிஷ்டர், அசிதர் மற்றும் கௌதமரை போன்றவர்களின் மேற்பார்வையில் செயற்பட்ட பிராமணர்களுக்கும் சன்மானங்கள் அளிக்கப்பட்டன. பொருளுரை. வேதங்களில் விதிக்கப்பட்ட யாக சடங்குகளை இயற்றும்பொழுது யாஜனீக பிராமணர்கள் எனப்படும் கைதேர்ந்த பிராமணர்கள் தேவைப்படுகின்றனர். ஆனால் கலியுகத்தில் இத்தகைய பிராமணர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர். எனவே கலியுகத்தில் சிபார்சு செய்யப்பட்டுள்ள யாகம் சங்கீர்த்தன யாகமாகும். யக்ஞை சங்கீர்த்தன பிராயி யஜந்திஹி சுமேதசக. எனவே யாஜனிக பிராமணர்களின் பற்றாக்குறைகளின் காரணத்தால் இக்கலியுகத்தில் செய்வதற்கு சாத்தியமில்லாத யாகங்களை செய்து அனாவசியமாக பணத்தை விரயம் செய்வதற்கு பதிலாக அறிவாளிகள்லாம் சுமேதசன்னா அறிவாளிகள் தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்களாம். அறிவாளிகள் சங்கீர்த்தன யக்ஞத்தை செய்கின்றனர். பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்கு உரிய யக்ஞங்களை முறையாக செய்யவில்லை என்றால் என்ன, மழையானது பற்றாக்குறை ஏற்படும். யக்ஞாத் பவதி பர்ஜன்ய. எனவே யாகம் செய்வது முக்கியமாகும். யக்ஞம் இல்லாமல் மழை பஞ்சம் ஏற்படும் என்பதால் தானிய உற்பத்தி நின்று போய் பசி கொடுமை உண்டாகிறது. எனவே தானிய உற்பத்தியை பாதுகாப்பதற்கு அஸ்வமேத யாகத்தை போன்ற வெவ்வேறு யாகங்களை செய்வது அரசரின் கடமையாகும். அன்னாத் பவதி பூதானி. உணவு தானியங்கள் இல்லை என்றால் மக்களும் மிருகங்களும் பட்டினி கிடக்க நேரிடும். அதாவது இதெல்லாம் இன்றைக்கி பிராமணர்கள்லாம் மனசுத்தியோட வாக்கு சுத்தியான பிராமணர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, திரவியங்கள்லாம் அதிகமாக செலவாகும். அந்தளவுக்கு பணமும் வசதியாக, அதுவும் ஸ்ரத்தை கிடையாது. முன்ன இருந்த மாதிரி இப்போது தெய்வீக விஷயங்களில் ஸ்ரத்தை நம்பிக்கை கிடையாது. அதுக்கு டைம் செலவு பண்ணணும், அதே சமயத்தில் பணமும் நல்லா செலவு பண்ணணும், நிறைய செலவாகும். அதெல்லாம் இந்த காலத்தில் அஸ்வமேத யாகம்லாம் பண்ண முடியாது. ஆனால் அன்றைக்கி அம்பரீஷ மகாராஜா காலத்தில் அந்த யாகங்கள்லாம் தர்மமாக இருந்தது. ஆனால் கலியுகத்துக்கு அந்த யாகங்கள் பரிந்துரைக்கப்படலை. நாம சங்கீர்த்தன யக்ஞம் தான் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதான் யக்ஞ சங்கீர்த்தன பிராயர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுமேதசா சிறந்த புத்திமான்கள்லாம் நாம சங்கீர்த்தன யக்ஞம் தான் கலியுகத்தில் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி பிராமணர்கள் எல்லாம் நாரதர் போல, அசிதர் போல, தௌமியர் போல
இல்லை கௌதமர் போல் பிராமணர்களாக இருக்காங்க. அது மாதிரி பிராமணர்களை இன்றைக்கி பார்க்க முடியுமா? நாரதர் போல், கௌதமர் போல், வசிஷ்டர் போல், விஸ்வாமித்திரர் போல், அசிதர் போல், அது மாதிரி பிராமணர்களை பார்க்கறது ரொம்ப 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 கஷ்டம். அவ்வளோ பர்ஃபெக்டாக தர்மங்களை பக்தி மார்க்கத்தில் கடைப்பிடிக்கின்ற, அவ்வளோ ஆச்சாரமாக இருக்கின்ற அப்படிப்பட்ட வைதிகமான பிராமணர்களை பார்க்குறது கஷ்டம்தான். பிராமணர்கள் இல்லைன்னா இருக்கிறாங்க, நல்லா வைதிகமாக இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தௌமியர் மாதிரி, வசிஷ்டர் மாதிரி, விஸ்வாமித்திரர் மாதிரி கிடைப்பாங்களானே கிடைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த கலியுகத்தில் இதெல்லாம் பரிந்துரைக்கப்படலை. இந்த யாகங்கள்லாம் கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்டது என்னென்னா, சாஸ்திரம் மகான்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நம்ம அந்த வழி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே சிறந்த புத்திமான்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. இந்த யஜ்ஞம் நம்ம நாம சங்கீர்த்தனம் எங்கேயும் பரவலாக பண்ணிட்டு இருந்தாவே நல்ல மழை, இப்போ நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்குது. ஏன்? அங்கங்கே நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதுனால, அங்கங்கே பாகவத பாராயணங்கள், ராமாயண பாராயணங்கள் நடக்கிறதுனால தானே இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது, நல்லா மழை பெய்யுது. இந்த மழைலாம் ஒரு டைம்லலாம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் மழை பெய்யாமல் இருந்த காலம்லாம் உண்டு தெரியுமா? ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் நிறைய நாம சங்கீர்த்தனம், பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம் நடக்கிறது, கதா காலட்சேபங்கள்லாம் நடக்கிறதுனால அங்கங்கே நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போது குரூப்ஸாக பாகவதம் எடுக்கிறாங்க. எல்லாம் பண்ணுறதுனால கண்டிப்பாக மழை பெய்யாமல் இருக்கிறது தான் ஆச்சரியம். மழை பெய்யும், நல்லா பெய்யுது மழை, காரணம் சுபிக்ஷமாக இருக்குது இல்லையா? அதான் சொல்கிறேன். அதுதான் இங்கே சொல்கிறார், யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா. அப்போது யாகங்கள் பண்ண தான் இப்போ நம்ம நாமசங்கீர்த்தனை யஜ்ஞம் பண்ணுறதுனால தான் பர்ஜன்யம், மழை பெய்கின்றது. அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல சொல்கிறார், அன்னாத் பவந்தி பூதானி. யாருக்கும் பசி கொடுமைகள்லாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லா விதமான உணவுகளும் கிடைக்கின்றது. பலவிதமான உணவுகள் கிடைக்கிறது. இப்போலாம் சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு டைமில் பஞ்சம், பசி, பட்டினியோட கஷ்டப்பட்டவங்களாம் உண்டு. லைனில் ரேஷன்களில் லைன் நின்ற காலம்லாம் போய் இப்போ ரேஷன்கள்லாம் காலியாக இருக்குது. ரேஷன்களில் ஆளே இல்லை. அதனால் லைனில் அடிச்சுப்பாங்க. அந்த ரேஷன் கார்டு எப்படியாவது அந்த ரேஷன் அரிசி வாங்கினதுக்கு அப்படி அடிச்சுப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க. அது மாதிரி காலமெல்லாம் இருந்த காலம் உண்டு. சாப்பாடுனாவே சாப்பாடே பார்த்தது கிடையாது. அது மாதிரி குடும்பங்கள்லாம் இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அவங்க இந்த கூழ் தான் குடிப்பாங்க, களி சாப்பிடுவாங்க. சாப்பாடு மதியானத்துக்கு மேலே தான் சாப்பாடு. அது மாதிரி கிராமங்களில் நான் பார்த்துருக்கேன், சிட்டிலே பார்த்துருக்கேன். எத்தனையோ பேர் சாப்பாடு இருக்காது. ஆனால் இன்றைக்கி நாம சங்கீர்த்தனம் நிறைய பண்ணுறது. இன்றைக்கி சாப்பாடு இல்லாத வீடு எல்லாமே இருக்குது. சாப்பாடு தான் விதவிதமான பலகாரங்கள்லாம் சாப்பிட்றாங்க. பல விஷயமான இப்போ சாப்பாடுக்கெல்லாம் யாரும் குறைச்சல் கிடையாது, சாப்பாடுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. எல்லாமே நல்லா சாப்பிட்றாங்க, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அட்வான்ஸ் டெக்னாலஜினால் பல விஷயங்கள் மாறுபட்டும் காணப்படுகிறது. கெட்டதை விட்டுரும், நல்லதை மட்டும் பேசும். நிறைய மாறுபட்டு போச்சு, இருக்கட்டும். ஆனாலும் நடக்கிறதா இல்லையா? நாம சங்கீர்த்தனம் நடக்குது, பாகவத பாராயணம் நடக்குது, யாகங்கள் நடக்கிறது. இதான் சிறந்த யஜ்ஞமே. அதனால் நல்லா மழை பெய்யுது, நல்ல மக்களுக்கும் எல்லா விதமான உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறது இல்லையா? இன்றைக்கி எங்கேயோ சில இடத்துல இருக்காங்க, எங்கேயோ சில இடத்துல தான். ஆனால் நிறைய பார்த்தா அந்தளவுக்கு சாப்பாடு குறைச்சல்லாம் கிடையாது. இப்போ எங்கே பார்த்தாலும் நிறைய அன்னதானங்கள்லாம் நடக்கிறது. ஆமாம், அங்கங்கே அன்னதானம். இப்போ யாத்திரைக்கு போகிறவங்களாம் அங்கங்கே எல்லாம் ஃப்ரீயாக சாப்பாடெல்லாம் விநியோகம் பண்ணுறாங்க. பொட்டலமாக எடுத்து வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நிறைய நடக்குது. எங்கே போனாலும், எந்த க்ஷேத்திரங்களில் போனாலும் அன்னதானம் இல்லாத க்ஷேத்திரமே கிடையாது. எல்லாத்துலேயும் அன்னதானம் உண்டு. சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடாவது போட்டுருவாங்க. அதனால் அன்னாத் பவதி பூதானி, அன்னத்தினால்தான் ஜீவராசிகள்லாம் விருத்தி அடைகின்றது இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ போதுமான உறவை பெறுகின்றன என்பதால், எதனால யாகங்கள் பண்ணுறதுனால்தான், இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால்தான் அப்படின்னு சொல்லி. யாகம் நாட்டிற்கு தேவையாக உள்ளது. பிராமணர்களுக்கு யக்ஞிக புரோகிதர்களுக்கும் அவருடைய கைத்தேர்ந்த சேவைக்காக போதுமான சன்மானம் அளிக்க வேண்டும். ஆமாம், இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, பாகவத பாராயணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ சன்மானம் கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம பார்க்குறோமே. இந்த யஜ்ஞம் தான் பெரிய யஜ்ஞம். இந்த யஜ்ஞம் எல்லாரும் வீட்டிலே நடத்தலாம். இதுக்கு என்னென்னா, பொருளோ செலவில்லை எனினும் அருளோ குவிந்திடும்.
10 பைசா செலவு கிடையாது. நாமா சொல்கிறதுக்கு, ராமராமான்னு சொல்கிறதுக்கு என்ன செலவு? என்னென்னா அந்த நாமத்தில் நாக்கு ருச்சிக்கணும். அது ருச்சிக்கிறதுக்கு தான் நம்ம பல ராகங்கள், அந்த ருச்சிகரமாக ராமநாமம் பாடினதுக்காக தான் நம்ம பல ராகங்கள் பாடுறோம். இல்லை அந்த மற்ற ராகங்கள்லாம் பாடணுன்னு அவசியமே இல்லை. சாதாரணமாக ராமராமான்னு சொல்லிட்டு போயினே இருக்கலாம். ஆனால் அதில் ருச்சி வரலையே, கொஞ்ச நேரம் சொல்ல முடியுது, அப்புறமா சொல்ல முடியலையேன்னு. அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி ராகத்தில் பாடு அப்படின்றதால நம்ம வேறு ராகத்தெல்லாம் பாடுறோம். ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராமா ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராமாம் அப்படின்னு பாடுறோம் நம்ம பல ராகங்களில். அப்போ இந்த யஜ்ஞம் இதுதான். இப்போ இதுக்கு பிராமணர்கள் தேவையில்லை. இந்த யாகம் பண்ணுறதுக்கு பிராமணர்கள் தேவையில்லை. ஒரு பாமரன் கூட, நாய் மாம்சம் தின்னக்கூடிய ஒரு சண்டாளன் கூட பகவான் நாமத்தை சொல்லலாம். இதில் ஸ்வபச்சா ஹரியான் வரிஷ்ட அவனும் கூட பகவான் நாமம் சொன்னால் அவன் சிறந்தவனாக பிரகாசிக்கிறான். சோமயாகம் பண்ண சுவாதோபி சத்தியா சவனாய கல்பதே. பகவான் நாமா சொல்கிறவன் சண்டாளனாக இருந்தால் கூட அவன் சிறந்த சோமயாகம் பண்ணக்கூடிய தகுதியுடன் ஆகிறான். சிறந்த வைஷ்ணவனாக திகழ்கிறான். அவன்தான் சிறந்தவன் என்று சொல்லப்படுகிறான். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கெல்லாம் அது மாதிரி பாகவதர்களுக்கு சன்மானம் அளிக்கணும். ஏன்னா அவர்கள் பகவானுக்காக, அதனால தான் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பணம் சம்பாதிக்க போயிடுறாங்க. ஏன்னா பாகவதர்களுக்கு ஆதரவு கிடையாது. பாகவதர்கள் நீ பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சா பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. ஆனால் இப்போ ஒரு பாகவதம் சொல்கிறாங்க, பாகவதம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சன்மானம் கொடுக்கணும் இல்லையா? அந்த சன்மானம் நம்மளாக பார்த்து கொடுக்கணும்னா அதுக்காக 10 ரூபா 20 ரூபா கொடுப்போம், ஒரு 100 200 கொடுப்போம். அப்படி கொடுக்கக்கூடாது. நல்லா தாராளமாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க இதை வச்சு தான் அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. அந்த காலத்துலலாம் என்னென்னா இது மாதிரி சூதர்கள், மாகதர்கள், வந்திகள்லாம் ஒரு கேட்டகரி இருந்தாங்க. அவங்களாம் சிறந்த பாகவதர்களாக இருப்பாங்க. ராஜாவுடைய புகழை பாடுறது மட்டும் இல்லாமல் பகவானுடைய புகழை பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்போ சூதர்கள்னா அது மாதிரி சூதர்கள் அப்போ கதை சொல்கிறவங்களாம் நிறைய இருந்திருக்காங்க. அவங்கள என்னென்னா இந்த அரசாங்கமானது அந்த காலத்தில் அவங்கள நல்லா போஷித்து அந்த பாகவதர்களுக்கு நல்ல சன்மானங்களை நிறைய கொடுத்து, தட்சிணைகள் நிறைய கொடுத்து, அவங்களுக்கு வஸ்திரங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பொண்ணு பொருள்லாம் கொடுத்து ஆதரித்து, அவங்க ஒரு கேங்கு, அவங்க என்ன பண்ணாங்க, கதை சொல்கிறதுக்குன்னே அந்த பகவானுடைய பெருமைகளை சொல்கிறதுக்குன்னே பாகவதர்கள் அவங்கள நல்லா போஷித்திருந்தாங்க. அதனால ராஜ்யம் ராஜாக்கள்லாம் பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களை போஷித்தார்கள், நல்ல சன்மானம் கொடுத்து. அப்போ அவங்களுக்கு அப்போ இதுவே போதும். அவங்களுக்கு பாகவத தர்மத்தில் ஈடுபட அவங்களுக்கு அதுலேயே அவங்களுக்கு எல்லா வருமானம் வந்துடுது. வயிற்றுப்பாட்டு கஷ்டம் கிடையாது. அப்போ குடும்பம் நல்லா பிழைக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க பக்தியில் ஃப்ரீயாக ஈடுபட முடியும். இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் அந்த ஆதரவு கொடுக்கறதில்ல. நிறைய பேர் பார்த்தா இப்போ அந்த பகவத் கதை காலட்சேபம் நான் சொல்கிறேன் நடக்கிறது, ஆனாலும் ரொம்ப நடக்கிறதில்ல. அந்த காலத்துலலாம் அப்படி பகவத் கதை சொல்கிறவங்க, பாகவத பாராயணம் பண்ணுறவங்க, ராமாயண பாராயணம் ஆதரித்த காலம் உண்டு. இந்த காலத்தில் ஆதரிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இன்னும் போதாது. ஆனால் இன்னும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்து பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் பேருதவி பண்ணும்போது அவங்க தைரியமாக பக்தி பண்ண முடியும். அவங்களுக்குன்னு ஒரு சன்மானம் கொடுத்து, பரவாயில்ல பகவான் நம்மளை காப்பாற்றுறோம், நம்ம வீட்டுக்கு தேவையானது கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அவங்க தைரியமாக பக்தி பண்ணுவோம் ஃப்ரீயாக. இல்லைன்னா வச்சுக்கிங்களேன், பக்தி பண்ணுவோம், ஐயோ பாகவதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கும், இது நம்மளை காப்பாற்றாது, நம்ம எங்கேயாவது வேலைக்கு போனால் தான், நல்லா சம்பாதிச்சாதான் சரின்னு சொல்லிட்டு நான் பணத்து பக்கம் திரும்பிடும். அப்போ என்னென்னா பக்தி இன்றைக்கே இருக்குது. ஆனால் எப்படி இருக்குன்னா, பணத்தில் குறிக்கோளாக வச்சுட்டே பக்தி இருக்குது. பணத்தை முக்கியமாக வச்சுட்டே பக்தி பண்ணுறாங்க. அப்படின்னா அது பக்தியே ஆகாது, கண்டிப்பாக பக்தி ஆகாது. எப்போ உன்னுடைய நோக்கமெல்லாம் ஆகாசத்தில் பறக்கூடிய ஒரு கழுகானது பிணத்தை நோக்கியே இருக்கிறதோ, அது மாதிரி நம்ம பணத்தை நோக்கியே நாம் மனசு இருக்கும்பொழுது பாகவதத்தில் ஈடுபட முடியாது. பாகவதத்தில் எல்லாத்தையும் மறந்து பகவத் தர்மத்தில், பகவான் நாம சங்கீதத்தில், நான் உண்மையை சொல்கிறேன். இதில் நான் யாரையும் குறைபடுத்துக்காக சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். உண்மையான பக்தின்றது அதுதான். பலனை எதிர்பார்க்கக்கூடாது, எந்த ஆசையும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்மளுக்கு பகவான் சேஃப்டி பண்ணிட்டாம்பா, அதை பற்றி கவலைப்படக்கூடாது, அந்த சேஃப்டியை பற்றி கவலைப்படக்கூடாது. அந்தளவுக்கு அவங்கள போஷிக்கணும். அந்த பாகவதம் கதை சொல்கிறவங்களையோ பாகவதரில் கண்டிப்பாக அந்தளவுக்கு போஷித்தோம்னா அவர்கள் பாடு சுதந்திரமாக பகவத் கதையை சொல்லும்போது, அப்போது இவங்க அந்த பக்தியில் தீவிரமாக ஈடுபட்டால் தானே இவங்க மற்றவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கும் பக்தி உண்டாகும்.
இவங்களே பணத்தாசையோடு பகவத் கதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் சாயங்காலம் போனால் மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இவங்க பாகவதம் சொல்கிறாங்கன்னா அப்போ இவங்களும் உண்மையான பக்தர்கள் இல்லை, அது கேட்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா வைராக்கிய சீலர்களாக அப்படிப்பட்ட ஞான நிஷ்டர்களாக பரம பாகவதர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாக்கில் தான் பாகவதம் கேட்கணுன்னே சொல்லியிருக்கு. அப்படின்னா அவங்க பரம பாகவதர்களாக இருக்கணும்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தானே, யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக அப்போ அவங்களுக்கு தேவையானது பகவான் படியாளப்பானா, பகவான் நேரடியாக வந்து படியாளப்பானா, பக்தர்கள் மூலமாக தான் உதவி செய்யணும். உதவி செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போஷிக்கப்படுவார்கள். போஷிக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃப்ரீடமாக பகவத் பக்தியில் சுதந்திரமாக ஈடுபடுவாங்க. அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய பகவத் குணங்களானது ஆனந்தமாக இருக்கும். எல்லாருக்குமே உண்மையிலே சொல்லப்போனால் நாம் நினைக்கிறோம் பணத்துக்காக பாகவதம் சொல்கிறாங்க, பணத்துக்காக ராமாயணம் சொல்கிறாங்க. கிடையாதுங்க. அத்தியாவசிய தேவைக்காக தான் எல்லாமே. அவங்க சன்மானம் கூட கேட்குறது சில பேர் பார்த்தா, நான் அப்போல்லாம் முன்னெல்லாம் பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னங்க சன்மானத்தை வாய் விட்டு கேட்குறாங்க, சன்மானம்லாம் நம்மளே பார்த்து கொடுக்குறது தானே, அதுதான் வாய் விட்டு கேட்குறாங்கன்னா அவங்க நிலமை அப்படி. அவங்கள போஷிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி கலிகாலத்தில் அவங்கள போஷிக்க ஆள் கிடையாது. அதனால் இவங்க கொடுக்கறது பார்த்தா 100 200 கொடுத்தா அது எங்கே 10 சொல்லும் பார்க்கலாம். அதனால் வாய் விட்டு கேட்குறாங்க, இவ்வளோ கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது என்னென்னா நான் ஃபஸ்ட்டு நான் தப்பாக நினச்சேன். ஆனால் அப்புறமா யோசித்து பார்த்தா அவங்க கேட்குறது கரெக்டு தான். ஏன்னா பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவங்க, பாகவதத்துக்காக. அப்போ தன் மனைவி குழந்தைகள் அவங்களுக்கும் இருக்குது. அப்படின்னும் போது கண்டிப்பாக நாம் தாராளமாக கொடுக்கணும், மனசார கொடுக்கணும். ஏன்னா பகவானே இதில் சந்தோஷம் அடைகிறானா. அப்படிப்பட்ட பாகவதர்களுக்கு கொடுக்கும்பொழுது இந்த 3ஆம் ஸ்கந்தத்தில் வருது, அந்த யாகத்தில் எனக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய பொருளால் மட்டும் நான் சந்தோஷம் அடைகிறதில்லை. ஆனால் ஒரு பிராமணர்கள் அப்படிப்பட்ட வைஷ்ணவர்கள் பக்தர்களுக்கு கொடுக்க கூடும்போது அந்த பக்தர்கள் முகத்திலேருந்து நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறார் பகவான். பாகவதத்தில் வருது, 3ஆம் ஸ்கந்தத்தில் வருது. அப்படின்னும் போது அவர்களை போஷிக்கணும். பக்தர்களை எவ்வளோ நல்லா போஷிக்கிறீ அவ்வளோ நீ சேமமாக இருப்ப. அவர்களுக்கும் லாபம் கிடைச்சிச்சு, உனக்கும் சேமம் ஏற்படும். பக்தர்களுக்கு பாகவத தர்மத்துக்காக செலவு செய்கிறவங்க ஒரு பொழுதும் குறைஞ்சிட மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. யாரும் இப்போ கெட்டதாக சரித்திரமே கிடையாது. பாகவத தர்மத்துக்கு செலவு பண்ணி கெட்டதாக சரித்திரம் கிடையாது. வேறு ஏதாவது தவறான வழியில் தான் செலவு பண்ணி கட்டியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் பாகவதரில் போஷிக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். சன்மானங்கள் அளித்தாராம். யார்? போதுமான அந்த அவருடைய கைத்தேர்ந்த சேவைக்காக போதுமான சன்மானம் அளிக்க வேண்டும். அப்படி அளித்தாராம். யார்? அம்பரீஷ மகாராஜா காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி போஷிக்கணும். அதுபோல் அவர்களை போஷித்தால் தான் பக்தி எங்கே பார்த்தாலும் நல்லா பிரகாசிக்கும். உண்மையான பக்தி நம்மளுக்கு பார்க்க முடியும். இல்லைன்னா வச்சுங்களேன் ஏதோ டைம் பாஸ். ஆனால் பக்தி இருக்குது. என்ன பக்தினா லௌகீக பக்தி தான் இருக்குது. நிறைய பார்க்குறோம். லட்சக்கணக்கான பேர் பக்தர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பக்தி பண்ணுறாங்க. எல்லாமே உண்மையான பக்தின்னு சொல்ல முடியாதே. எல்லாம் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு எல்லாம் சேஃப்டி பண்ணிக்கிட்டு தானே பக்திக்கு வராங்க இல்லையா? தன் பாதுகாப்பை முதல்ல தேடிக்கிட்டு தானே பக்தி வராங்க. காரணம் என்னென்னா, நீ பக்தியில் முழுசாக வந்துட்டால் என் குடும்பத்தை யார் காப்பாற்றுறது அப்படின்றாங்க. அப்படின்னும் போது கேரண்டி இல்லாத ஒரு ஒரு விஷயமாக நினைக்கிறாங்க பாகவத தர்மத்தை. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீ அப்படி நம்பி வந்துட்டிங்கன்னா பாகவத தர்மத்துக்கு கண்டிப்பாக பகவான் கேரண்டி கொடுக்குறான். யோகக்ஷேமம் பகாம் சொன்னது நம்மளுக்காக தான். அப்படிப்பட்ட பாகவத தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு பகவான் யோகக்ஷேமத்தை என்ன பெருசாக கொடுக்கலனாலும் ஆனால் அவன் அத்தியாவசிய தேவையை பகவான் ஃபுல்ஃபில் பண்ணுவான், நல்லாவே கொடுப்பான். பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிற யாரும் கெட்டு போனவங்களாம் கிடையாது. சொல்கிற ஒரு பேச்சுக்கு எது சொல்கிறேன்னா மக்களுக்கு சொல்ல, மக்கள் அது மாதிரி அவங்கள ஆதரவு கொடுக்கணுன்னுக்காக சொல்ல வரேன். ஆனால் பகவானை நம்பி வந்துட்டவங்களுக்கு பகவான் எப்படியாவது படி அழுதுருவான். அது பகவான் காப்பாற்றுறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏன் இந்த பயம் வருதுன்னா, இதில் கொஞ்ச நாள் ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு என்னன்னா கொஞ்ச நாள் இந்த பாகவத தர்மத்தில் இருந்து பார்ப்பாங்க. இருந்து பார்த்துட்டுனா ஐயோ இதில் ஒரு 10 பைசா கூட வருமானம் கிடையாது, எதுவும் கிடையாது, நம்ம எங்கன்னா வேலை வெட்டிக்கு போனால் தான் எங்கேயாவது நல்லா சம்பாதிக்க பார்த்தா அப்படின்னா ஃபுல் பரம லௌகீகம். பௌதிக விஷயத்தில் போய் இறங்கினா பரம லௌகிகம்தான், எல்லா பாசியும் ஒட்டிக்கும். அப்புறமா பக்தின்றதே நம்ம மறைஞ்சே போயிடும். கொஞ்சம் நெஞ்ச பக்தி பண்ணதெல்லாம் ஆமாம் ரொம்ப இந்த வேலை பிஸியில் என்னால் ராமநாமத்துக்கு வர முடியல, இந்த வேலை பிஸியில் நான் பாகவதம் படிக்க முடியல, கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கடைசியில் எப்போதர வராங்க அத்தி புத்த மாதிரி. அப்புறம் மறுபடியும் பார்ப்பாங்க, மறுபடியும் வேலை கடினமாக. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் வருவாங்க,
எதுக்கு பாகவதம் கேட்கறதுக்கு. அது வந்து என்ன இப்படி வாழ்நாளை வீணாக்கி கட்சியில் என்ன ஆகுதுன்னா அவர்கள் கர்ம வினையினால் மறித்து விடுகிறார்கள், மடிந்தும் போகிறார்கள். இதனால் யாருக்கு லாபம் சொல்லும் பார்க்கலாம். நீ சம்பாதிச்ச சொத்தெல்லாம் உன்னை மோட்சத்துக்கு அழைச்சி போகுமா? நான் கேட்குறேன். நல்லா லட்சமாக சம்பாதிச்சதெல்லாம் மோட்சத்துக்கு அழைச்சி போகுமா? அழைச்சி போகாது. ஆனால் கடைசியில் ஏன் போனேன், இந்த பாகவத தர்மத்தில் ஏன் போனேன், வெளியே ஏன் சம்பாதிக்க போனேன் அப்படின்னா பாகவத தர்மத்தில் எனக்கு வருமானம் கிடையாது. அப்போ பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது இல்லை பாகவத தர்மத்தில். சரி, பலனையும் எதிர்பார்க்கலன்னா அந்த பாகவத தர்மத்தில் இருக்கிறவங்களாவது ஆதரவு கொடுக்கணும் இல்லையா? அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவன் வேலைக்கு தான் போய் ஆகணும். அவன் ஏதாவது சம்பாதிக்கிறது தான் பார்த்துக்கிட்டு முடிஞ்சால் பாகவத தர்மத்துக்கு வரலாம், அப்படி தான் வருவாங்க. அப்போ முழுமையாக மனம் வாக்கு காய் முக்கரணங்களால் பாகவத தர்மத்தில் ஈடுபட முடியல பற்றியா மக்களால்? யோசிச்சு பாருங்கள். இந்த நிலைமை எல்லாருக்கும் உண்டு. பெரிய பெரிய மகாத்மாக்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டு அவர்கள் வேறு ஒரு வழியெல்லாம் தேடின்னு போயிருக்காங்க, தெரியுமா? எனக்கு தெரியும். பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் நல்ல உபன்யாசம், நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க கடைசியில் என்னென்னா அவங்க நிலைமையை பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக சொல்கிறாங்க. அவங்க என்னங்க நல்லா தானே நிறைய பேர் வந்தாங்களே உங்களுக்கு, நீங்கள் பாகவதம் சொன்னபோது எல்லாம் வந்து கேட்டாங்களே, எல்லாம் அந்த ஒரு நாள் கூத்து, அந்த சப்தாகம் 7 நாள் வரைக்கும் தான், அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு மகாத்மா உபன்யாசம் பண்ணுறதே சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ தான் சொல்கிறேன், எங்கள் மனைவி வேலைக்கு போகிறாங்க, நான் அதை தான் வச்சுன்னு ஏதோ பழிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் ஏதோ கொஞ்சம் ஒரு வாடகை ஏதோ ஒரு வருமானம் வருது, அதில் நான் ஏதோ அதை வேறு ஏதோ வருமானம் ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு. அதில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த உபன்யாசம் பண்ணுறவர் ஏதோ யாத்திரை அரேஞ்ச் பண்ணி அதில் ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்குது, இல்லை ஏதோ அதான் எட்டிக்க தொட்டிக்க தான் அவங்களாம். அப்போ இவர்கள் வாழ்க்கைலாம் எப்படி போயிடுது பாருங்கள். அது மாதிரி எத்தனையோ பேர் இன்றைக்கி உபன்யாசத்தை விட்டு விலகி போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் பாகவத தர்மத்திலேருந்து எனக்கு தெரியும். அது மாதிரி எல்லாம் இன்றைக்கி எல்லாமே நான் வேலைக்கு போகிறேன், கோயில் சேவையெல்லாம் விட்டுட்டு கூட வேலைக்கு போகிறேன், எல்லாம் போகிறேன். நான் எங்கேயோ அங்கே சம்பாதிக்க போகிறேன், இல்லை நான் ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பாகவத தர்மத்தை விட்டு எவ்வளோ பேர் வேலைக்கு போயிருக்காங்க, நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த பாகவத தர்மத்துக்கான ஆதரவு கொடுக்காதுதாக்கா. அப்போ அம்பரீஷ காலத்தில் இப்படியாப்பட்ட பாகவதர்களுக்கு அதிகமான சன்மானங்கள் கொடுத்து அவங்களை நல்லா போஷிப்பாங்க. அவங்களுக்கு கிராமங்கள்லாம் கொடுப்பார் அம்பரீஷ மகாராஜா, நிலங்கள்லாம் கொடுப்பார், நிலவளங்கள்லாம் கொடுத்து அவர்களுக்கு நல்ல எல்லாமே செல்வங்கள்லாம் கொடுத்து, நல்ல தங்கம் வெள்ளி எல்லா செல்வங்களையும் கொடுத்து போஷித்து வருது. அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, சாப்பாடை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு எதுலேயும் ஆசையற்றவர்களாக இருக்க முடியும். அவங்களால ஆசையற்றவர்களாக இருக்கிறன்னா குடும்பம், இப்போ தான் பட்டினியாக இருக்கலாம், தன் குடும்பம் பட்டினியாக இருக்குமா அதுக்காக. அப்போ அவர்களுக்கு தேவையானதும் செய்யணும். யாரும் பாகவதர்கள் தான் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். வேறு யாரும் ஆதரவு கொடுப்பாங்க? பக்தி இல்லாதவன் ஆதரவு கொடுப்பானா? பக்தி இல்லாதவன் பாகவதர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பாகவதர்கள் தான் பார்த்து ஆதரவு கொடுக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாரு, சன்மானம். அப்போ அந்த புரோகிதர்களுக்கும் அவருடைய கைதந்த சேவைகளுக்காக போதுமான சன்மானம் அளிக்க வேண்டும். இச்சன்மானம் தட்சிணை என்று அழைக்கப்படுகிறது. அது தட்சிணையாக கொடுக்கணும். அம்பரீஷ மகாராஜன் உலக பேரரசாக இருந்ததால் வசிஷ்டர், கௌதமர் மற்றும் அசிதரை போன்ற சிறந்த முனிவர்களை கொண்டு இந்த யாகங்கள் அனைத்தையும் நிறைவேற்றினார். அப்போ அவர்களுக்கெல்லாம் ஏதாவது சாப்பாடு குறைச்சிருந்தால் அவங்களாம் வந்து ராஜ புரோகிதர்கள், சிறந்த பாகவதர்கள், சிறந்த பிராமணர்கள், அவர்கள் சிறந்த யாக்ஞிகர்கள், அதே சமயத்தில் நல்லா பரம பாகவதர்கள். அதனால் அவங்களை அப்படி போஷிச்சிருந்தார் யார்? அம்பரீஷ மகாராஜா. ஆனால் முன்பே குறிப்பிடப்பட்டது போல் தன்னை பொறுத்த அளவில் அவர் சிறந்த பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்தார். சபை மன கிருஷ்ண பதார விந்தையோர் சரியான வழிகாட்டலின் கீழ் எல்லாம் நன்கு நடக்கின்றனவா என்பதை அரசர் அல்லது நாட்டின் தலைவர் கவனித்து கொள்ள வேண்டும். அப்போது டைரெக்டாக ராஜாவே எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது. மந்திரிகள் மூலமாக, அமைச்சர்கள் மூலமாக எல்லாத்தையும் கண்காணிப்பார், எல்லாத்தையும் செயல்படுத்துவார், பண்ணிக்கிட்டு ஆனால் பக்தியில் பூர்ணமாக ஈடுபடுவார் அம்பரீஷ மகாராஜா. அப்படிப்பட்ட பரம பாகவதர். அவர் அவ்வளோ செல்வம் இல்லாமல் இருந்தால் நல்லது தான். ஒரு இதில் அத்தியாவசிய தேவை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு இருப்பாங்க சில பேர். அப்படி இருந்தால் தான் நல்லா பக்தி ஃப்ரீயாக பண்ண முடியும். ஆனால் சப்தத்வீபத்துக்கு அதிபதி நிறைய பணம் வந்துருச்சுனால அதுவும் ஆபத்து. ஏன்னா நிறைய தொல்லைகளும் அதிகம். அதான் அண்ணா சொல்கிறாரு, ஏழைப்பட்டவங்களாம் பார்த்தா கவலைப்படுறான். என்ன கவலைப்படுறாங்கன்னா,
அந்த பணக்காரர்களை பார்த்து பொறாமப்படுறாங்களாம் ஏழைப்பட்டவங்களாம். ஏன்னா அந்த தொல்லை நம்மளுக்கு வரலையேன்ட்டு. ஏழைப்பட்டவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க, சுலபமாக பக்தி பண்ணுவாங்க, கிடைச்சது சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அது இருக்க பொருட்களையாம். அதனால் நான் இப்போ பணக்கார பார்த்து அவங்கள மாதிரி வாழ முடியலையே, காரு பங்களோட வசதியோட, அவங்கள மாதிரி கோட்டீஸ்வரனாக இருக்க முடியலையே அப்படின்னு வைத்தறிச்சல் தான் படுறான். கடைசியில் என்ன ஆகுதுன்னா அந்த தொல்லை தனக்கு வரலன்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஏழ்மையில் ஒரே ஒரு குறைச்சல் தான், பணப்பற்றாக்குறை, அவ்வளோதான குறைச்சல், தவிர வேறு எந்த தொல்லையும் கிடையாது. ஏழைகளில் தொல்லைகள் கிடையாது. ஆனால் பணக்காரன் ஆகிட்டால் தொல்லைகள் அதிகம். அந்த தொல்லைகளை அவர்கள் அனுபவிக்கிறவங்க தான் தெரியும், அந்த பணக்காராக இருக்கிறவங்களுக்கு. அதனால் சொல்கிறார், இவர் என்ன பண்ணுறார், ஆனால் அப்படிப்பட்ட தொல்லைகளை கட்டின்னு இருக்கும்போது அவ்வளோ பகவான் ஏழ்மையில் பக்தி பண்ணுறதா பார்ப்பான். அப்புறம் நிறைய பணம் கொடுத்துட்டு சோதிப்பான். பணம் நிறைய கொடுத்துட்டு செல்வம் அதிகமான இப்போ எப்படி பக்தி பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அம்பரீஷன் அதுலேயும் நல்லா பக்தி பண்ணுறார். அப்போது தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பணக்காரனாக ஆன பிறகும் பக்தி, உண்மையான தூய பக்தி பண்ணுறாங்க சொன்னால் அதுதான் ஆச்சரியம். அது அம்பரீஷன் ஏழைகள் பக்தி பண்ணுறான்னா பெரிய விஷயம் இல்லை, அவர்கள் தேவைக்காக பக்தி, ஏதோ ஒன்று பக்தியில் ஸ்திரமாக இருப்பாங்க. ஆனால் பணக்காரன் ஆகிட்டு அதை பகவானை மறக்காமல் எல்லா தொல்லைகளும் கட்டிக்கிட்டு பக்தி பண்ணுறேன்னா அதுதான் ஆச்சரியமாக அதை இங்கே செய்கிறார். அப்போ நாட்டின் தலைவர் கவனித்தோம். மேலும் அம்பரீஷன் மகாராஜனை போல் அவர் ஒரு சிறந்த பக்தராகவும் இருக்க வேண்டும். யார்? நாட்டை பாதுகாப்பவர்கள் எல்லாமே, அமைச்சர்கள், மந்திரிகள் எல்லாமே அப்படி தான் இருக்கணும். பாலைவன நாடுகளில் கூட தானியங்கள் உற்பத்தி செய்யப்படும்படி பார்த்து கொள்ள வேண்டியது அரசின் கடமையாகும். மற்ற இடங்களை பற்றி சொல்ல தேவையில்லை. அப்படிலாம் அந்த காலத்தில் செழிப்பாக இருந்திருக்கு. பதம் 23. யஸ்ய கிரதுஷ கீர்வாணிஹி சதஸ்யா ருத்யஜோ ஜனாஹ துல்யரூபாச்ச அனிமிஷா திருஷ்யந்தம் சுவாசசஹ. அம்பரீஷ மகாராஜனால் ஏற்பாடு செய்யப்பட்ட யாகத்தில் அவை உறுப்பினர்களும் புரோகிதர்களும், குறிப்பாக ஹோதா, உத்காதா, பிரம்மா மற்றும் அத்வர்யு, அதாவது ஒரு யாகம் நடத்துகிறவங்க 4 பேர் இருப்பாங்க இல்லையா, 4 இந்த பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்ற மாதிரி 4 மூலையிலையும் 4 பேர் உட்காந்து தான் யாகம் பண்ணுவாங்க இல்லையா. அதான் அவர்கள் பேர் தான் நம்ம ஹோதா, உத்காதா, பிரம்மா, அத்வர்யு அப்படின்னு 4 பேரை சொல்கிறோம். அதே சமயத்தில் அந்த யாகம் வேள்வி பண்ணுறாங்களே, அந்த அஸ்வமேத யாகம் பண்ணுறாங்க இல்லையா அம்பரீஷனுக்கு, அந்த யாகம் பண்ணுறவங்களே எவ்வளோ வசதிகளாக இருந்திருக்கா மாதிரி. யக்ஞிகர்கள்லாம் பிராமணர்கள், அவர்லாம் எளிமையாக தானே இருப்பாங்க, கடைசியில் சாப்பிட்டு தான் இருப்பாங்க. இல்லை, அவர்லேயே வசதியாக வாழ வச்சுருக்காரு யார்? அம்பரீஷன். அவர்லேயே பகட்டாக நல்ல உடை அணிந்திருந்தாங்களாம், நல்ல குண்டலங்கள்லாம் அணிந்திருந்தாங்களாம். பகட்டாக உடை அணிந்து தேவர்களைப் போல காணப்பட்டாரலாம். தேவர்கள் எல்லி பூஷணங்களோட, ஆடை ஆபரண பூஷணங்களோட பிரகாசிப்பாங்களோ அது மாதிரி இருந்தாங்க, தேவர்கள் போல பிரகாசித்தாங்களாம். அந்த ரித்விக்குகளே அவ்வளோ வசதியாக வாழ வச்சுருக்கோம் அம்பரீஷன் காலத்தில். அப்படிப்பட்டவர்களை, யாகம் பண்ணுறவங்கள, பிராமணர்களை, வைஷ்ணவர்களை, பக்தர்களை அப்படி ஆதரிச்சிருக்கான் அம்பரீஷன். அப்படி ஆதரிக்கணுமா, அதுதான் இங்கே சொல்கிறார். தேவர்களைப் போல காணப்பட்டவர்கள் அவர்கள் யாகத்தை முறையாக நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தனர். அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அம்பரீஷனுடைய யாகம், அது அம்பரீஷன் நடத்த வைக்கிறதுல தெய்வீக பக்தியில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். ஏன்னா தன்னுடைய தேவைகளுக்கு, இப்போது ஒருத்தன் தேவைகளுக்காக வருத்தப்படுறான்னு சொன்னால் அதே கவனமாக இருக்குமே தவிர பகவத் பக்தியில் கவனம் வராது. நீ என்ன தான் பூஜைகள் பண்ணாலும், ஐயோ நீ போனால் ஒரு 10 ரூபாய் கிடைக்குமா, ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா, அந்த எண்ணத்துலேயே பூஜை பண்ணுறவங்க பக்தி அவ்வளோதான், அது ஸ்பாயிலான பக்தி அது. ஆனால் அதை பற்றி கவலையே இல்லை. தட்சணைகள் வாரி வாரி கொடுக்குறான், வேணான்ற அளவுக்கு போதுன்ற அளவுக்கு கொடுக்குறான் அம்பரீஷன். அப்படின்னும் போது எப்படின்னா அது கண்ணும் கருத்துமாக அந்த அஸ்வமேத யாகத்தில் தெய்வீக விஷயத்தில் ஸ்ரத்தையை ஈடுபட்டாங்களாம். அதில் முழு ஈடுபாடு ஃபஸ்ட்டு மனசு மொத்தமாக பகவத் விஷயத்தில் திருப்புற அளவுக்கு வெளி விஷயங்களில் அவர்கள் மனசு திருப்பக்கூடாது, வெளி விஷயத்தில் குறை இருக்கக்கூடாது. அந்த குறையற்ற ஒரு வாழ்க்கை வாழனா ராஜா தான் பார்த்துக்கணும் மக்களை. ராஜா இல்லாமல் வேறு யார் பார்ப்பாங்க மக்களை நல்லா போஷித்தாங்கன்னா அவர்களை முழு ஈடுபாடாவது பகவத் பக்தியில் ஈடுபடுவாங்க. அந்த தெய்வீக விஷயந்தான் இந்த யாகங்களும். அந்த யாகங்கள் பகவத் திருப்திக்காக யாகம் பண்ணுறான் அம்பரீஷன். அந்த யாகங்கள் பண்ணுறதுக்கு அந்த ரித்விக்குகள்லாம் அப்படி கண்ணும் கருத்துமாக ஈடுபட்டதுனால யாகங்கள் பரிவர்த்தி பண்ண முடிஞ்சது. சரி, பதம் 24. ஸ்வர்கோண பிரார்த்திதோ யஸ்ய மனுஜர் அமரப்பிரிய ஷுண்பத்பிர் உபகாயத்பிஹி உத்தம ஸ்லோக சேஷ்டிதம்
இப்படி முழுமையாக ஈடுபடும் போது பகவத் பக்தியில் அவங்களுக்கு ருச்சி ஏற்படுது. பகவத் பக்தியில் ருச்சி ஏற்படும் போது பகவத் கதைகளை, பகவானுடைய பெருமைகளை பற்றி பேச பேச என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அதில் ஆசை உண்டாகிடும். எடுத்த உடனே நம்ம பசிதாகத்தை அடைக்கிட முடியாதுங்க. எடுத்த உடனே வசதி குறைவாக வாழலாம். ஆனால் பசிதாகத்தை எப்படி அடக்கிட்டு இருக்க முடியும்? எல்லாருக்கும் வயிற்று பாடுன்னு ஒன்று இல்லையா? அப்போ அந்த வயிற்றுக்கு தேவையான சாப்பாடு போட்டேன்னா இப்போ நல்லா ஃப்ரீயாக முழு ஈடுபாடோடு பகவத் பக்தி பண்ண முடியும். பகவத் பக்தி முழு ஈடுபாடோடு பண்ணும்பொழுது பகவத் பக்தியில் தலைச்சிருக்கும் போது அவன் பசிதாகத்தை ஜெயிச்சிடுவான். பரிசுத்து மாதிரி பசிதாகத்தை ஜெயிச்சிட்டவனுக்கு அவனுக்கு அத்தியாவசிய தேவையே அவனுக்கு தேவையில்லை. அப்படின்னும் போது ஆடம்பர தேவைகளையே அவங்க விரும்புவாங்க, அத்தியாவசிய தேவையே தேவையில்லைன்றாங்க. அப்படியேப்பட்ட பாகவதர்லாம் எப்படி அப்போ அம்பரீஷனுடைய காலத்தில் மக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா சொர்க்கலோக சௌக்கியங்களே கொண்டு வந்து கொடுத்தாலும், இந்திரன் கொண்டு வந்து கொட்டி கொடுத்தாலும் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களாம். ஏன்னா பகவத் பக்தியில் தலைச்சிருந்தாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், பக்தர்களை போஷிக்கணும். பக்தர்கள் முழுமையான மனசோட பகவத் பக்தியில் ஈடுபடும்பொழுது அவர்கள் பக்குவம் அடைந்து விட்ட பிறகு அப்போ அத்தியாவசிய தேவைக்காக கூட பிற இடத்துல கையேந்த மாட்டாங்க, அவர்கள் எதையும் கேட்க மாட்டாங்க. அந்த தூய பக்தியில் தொண்டில் இருப்பாங்க. இப்போ ஆரம்ப நிலையில் பக்தர்களை வளர்க்கணும்னா அந்த பக்தர்களை நம்ம ஏற்படுத்தணும், அவர்களுக்காக உதவி செய்யணும். அந்த பக்தி தொண்டு நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது அந்த ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு தேவையான போஷணங்களை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு அந்த பக்தர்களை நல்லா தலைக்க வைக்கணும். நீ உலக விஷயத்தை பற்றி கவலைப்படாத, இதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் என்கரேஜ்மெண்ட் பண்ணணும். அந்த அரசாங்கம் தான் என்கரேஜ்மெண்ட் பண்ணி அந்த பக்தர்களை போஷிக்கும் போது ஆரம்ப நிலை பக்தி நல்ல தூய பக்தி பண்ணிட்டு நல்ல பகவத் குணங்களில் ஈடுபட்டுட்டாங்க சொன்னால் அது பிறகு அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. பசிதாகத்தோடு 10 நாள் கூட அவங்க பட்னியாக இருக்க முடியும். ஏன்னா பகவத் குணங்கள் அனுபவிக்கிறது. 7 நாள் பட்னியாக இல்லை பரிசுத்த மகாராஜா தண்ணி கூட குடிக்காமல். ஏன்னா செவிக்குணவு இல்லாத போது தான் சிறிதளவு வயிற்றுக்கு ஏற்படும். அந்தளவுக்கு பகவான் அந்த பகவத் பக்தியில் பூர்ணமானவர்கள் கொஞ்சோண்டு சாப்பிட்டு கூட தண்ணி குடிச்சிட்டு கூட திருப்தியாக இருப்பாங்க. துருவன் இல்லை பகவத் பக்தியில் தலைச்சி இருதயத்தில் தண்ணி கூட குடிக்காமல் இல்லை, மூச்சு கூட விடாமல் இல்லை. அப்போ ஆரம்ப நிலையில் தான் அவர் பழங்கள்லாம் சாப்பிட்டார், அதுக்கு பிறகு சருகுகளை சாப்பிட்டார், அதுக்கு பிறகு தண்ணி தான் குடித்தார். அதுக்கப்புறம் நான் காற்றையே உணவை ஆத்மா அந்த காற்றையும் அது அந்த பக்குவம் வர்றதுக்கு ஆரம்ப நிலையில் கண்டிப்பாக அது மாதிரி பாகவதர்களுக்கு நாம் உதவி செய்தோமானால் அவர்கள் பக்குவம் அடைஞ்ச பிறகு அவர்களுக்கு அதிகமாக தேவைகளே இருக்காது. நீ எவ்வளோ கொடுத்தாலும் வேணான்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அப்போது அரசாங்கத்தில் அப்படி அம்பரீஷன் எதுக்காக இந்த விஷயம் நான் சொல்கிறேன்னா, அரசாங்கத்தில் அம்பரீஷ மகாராஜா தன்னுடைய மக்களை அப்படி போஷித்தாராம். அந்த பக்தர்களை பக்தி வழியில் தான் அது நடத்தினாராம். அவரில் என்னென்னா நீங்கள் போய் நல்லா சம்பாதிச்சு வாங்க, நீங்கள் அந்த வியாபாரம் பண்ணுங்கள், நீங்கள் நிறைய வியாபாரம் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் தொழில்கள்லாம் நிறைய செய்யுங்க, அந்த தொழில் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க அப்படின்னா என்கரேஜ்மெண்ட் பண்ணலை. நல்ல பண விருத்தியோ இல்லை அதிகமான செல்வங்கள்லாம் தன்னாலே பெருகும். சும்மா விதை போட்டாவே நல்லா முளைச்சிடும், நல்லா நெல் பயிர் நிறைய வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குலாம் செல்வ செழிப்பில் எந்த தனதானியங்களும் இந்த குறைச்சலும் கிடையாது. பசுக்கள்லாம் என்னென்னா வள்ளல் பெரும் பசுக்களாக இருந்தது. 60 கோடி பசுக்களை காராம் பசுக்களை தானம் பண்ணுறாரு அம்பரீஷ மகாராஜா. அப்போ எப்படி இருந்திருக்காங்க அந்த காலத்தில்னா அந்த செழிப்பு தன்னாலே வந்துடும். அவர்கள் அந்த வேலைகளை செய்திருக்கும் போது பகவத் பக்தியில் ஈடுபடுவாங்க, பகவத் பக்தியில் ஃப்ரீடமாக ஈடுபடுவாங்க. அந்த வேலைகளை செய்தால் தான் வாழ்க்கை பொழப்பு அப்படின்னு இருக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜா காப்பாற்றிடுவார், ராஜா போஷிக்கிறார். அந்த வேலைகளை செய்கிறது என்னென்னா எதுக்காகனா பகவத் தொண்டாக செய்கிறார்கள். அந்த வேலைகளை தன்னுடைய கடமைகளை தொண்டாக செய்யணும்னா அப்போ பகவத் பக்தி இருந்தால் தானே தொண்டாக செய்ய முடியும். அந்த பக்தியில் தலைச்சுன்னு இருக்கிறவங்க அந்த தொழிலாளி எனக்கு ஆக வேண்டிய ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மன்யேவ அதிகாரஸ்தேமா பலேஷு கதாச்சனா பலன்களை பற்றுதல் இருக்கக்கூடாதுன்னா அந்த அளவுக்கு அரசாங்கம் அவர்களை போஷிக்கக்கூடியவர்களாக இருந்தால் பக்தர்களாக இருந்துட்டாங்கன்னா அவர்கள் பலன்களை ஏன் எதிர்பார்க்க போகிறாங்க? ஏன்னா ராஜா போஷிக்கிறாரு, பலன்களால் ஒன்றும் இல்லை. பலன் எதுக்காக கர்மாக்களை செய்கிறேன்னா பகவத் பக்தி தொண்டாக. இப்போ பசுக்களை எதுக்காக போஷிக்கிறேன்னா அந்த பாலை கறந்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக, அப்படி பகவத் சேவைக்காக, அப்படி அர்ப்பணிக்கிறதுக்காக செய்கிறாங்கன்னா அப்போ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும்பொழுது அது பன்மடங்காக பெருகும். இவங்களுக்கு செல்வ செழிப்புகள்லாம் குறைச்சலே இருக்காது. அதிகமாக நிறைய பசுக்கள் அதிகமாச்சு, அதே சமயத்தில் பால் விருத்தி அதிகமாச்சு, பால் பொருட்கள்லாம் அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது. வயல்வெளிகள்லாம் நல்லா தனதானியங்கள்லாம் செழிப்பாக இருந்தது. அப்படின்னா எல்லாமே என்னென்னா பகவத் பக்தர்களுக்கு உணவு அளிப்பதனால இவங்களுக்கு உணவு பெருகிச்சு, நல்ல தானியங்கள் விளைச்சல் நல்லா விளைஞ்சிது. அப்போ இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? ஆமாம், தர்மபுத்திரர் ஆட்சி காலத்தில் எல்லாமே பசிப்பட்டினியாக யாருமே இருந்தது கிடையாது. ராமருடைய ஆட்சி காலத்தில் எங்கே பார்த்தாலும் ராமராஜ்யம் நடும்போது எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இதெல்லாம் எதனால் காரணம்னா பக்தி வளர்ந்ததுனால தான். பக்தர்களை போஷிக்கும் போது பக்தர்கள் வளர்ந்தால் தான் வைதிக கர்மங்களாக அப்படிப்பட்ட பாகவத தர்மங்கள் செழிப்பாக இருந்தால் தான் லோகம் செழிக்கும்.
அப்போ பாகவத தர்மத்தில் இருக்கிறவங்க லோக தர்மத்தை அதை பற்றுதலோடு இதை தான் கதி, இதை தான் அண்டி இருக்கணும், இந்த பொழப்பு இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டாக சேர்த்து போயிடுவாங்க. அதில் பட்டுதல் இருக்காது. ஏன்னா அவர்கள் மனசெல்லாம் பக்தியில் தான் ஈடுபடும். ஆனால் உலக காரியங்களை செய்ய மாட்டாங்களா விட உலக காரியத்தை பக்தி தொண்டால் பகவத் சிந்தனையோடு செய்வாங்க உலக காரியங்களை. அப்படி செய்கிறதுனால அம்பரீஷனுடைய ஆட்சி காலத்தில் மக்களே சிறந்த பாகவதர்களாக பிரகாசித்தாரலாம். இதை சொல்லப்பட்டிருப்பாங்க. அதை சொல்கிறார், ஸ்வர்கோண பிரார்த்திதோ எஸ்ய மனுஜர் அமரப்பிரியா சுன்பத்பி. எந்த அமரன் இந்திரனுக்கு பிரியமான சொர்க்கலோகம் கூட இவர்கள் பிரியப்பட மாட்டாங்களாம். சாதாரண மனுஷர்களாக இருக்கக்கூடிய அம்பரீஷ ராஜ்யத்தில் இருக்கிற மக்களே அப்படி இருந்தாங்களாம். ஏன்னா அம்பரீஷன் அப்படி போதிச்சான், போஷிச்சான். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அது மாதிரி போஷிச்சான். அவர்களை போஷிக்கும் போது அவர்கள் எல்லாமே சந்தோஷமாக இருந்தாங்க. சுன்பத்பீர் உபகாயத்பீர் உத்தம ஸ்லோக சேஷ்டிதம். அவர்கள் எப்பொழுதும் பகவத் கதைகளை கேட்கறதுலையும் பகவத் கதைகளை பற்றி பாடுறதுலையும் ஈடுபாடோடு இருந்தாங்களாம். பாருங்கள், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? லோக காரியங்களுக்கு, அதாவது என்னென்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமே, அதுக்கு இல்லை. அதெல்லாம் அந்த வேலைகள்லாம் நடக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பணம் அதுதான் தம் பழப்பு அப்படின்னு இருக்க மாட்டாங்க. பாகவத தர்மம் தான் அவங்களுக்கு பழப்பாக இருக்கும். பாருங்கள், மொழிபெயர்ப்பு. அம்பரீஷ மகாராஜனின் ராஜ்யத்தை சேர்ந்த பிரஜைகள்லாம் பரமபுருஷரின் புகழுக்குரிய செயல்களை பற்றி கேட்பதிலும் பேசுவதிலும் பழக்கப்பட்டிருந்தனர். இதனால் தேவர்களுக்கு மிக பிரியமான சொர்க்கலோகங்களுக்கு உயர்த்தப்படுவதை கூட அவர்கள் விரும்பவில்லை. நாங்கள் சொர்க்கம் அடையணும் கூட யாகங்கள் பண்ண மாட்டாங்களாம். பகவத் பிரீதியாக தான் யாகங்கள் யஜ்ஞங்கள் தன்னுடைய கர்மாக்களை செய்திருந்தாங்களாம். அதனால் முதல் ராஜா சரி இருந்தால் தான் ராஜ்யம் சரியாக இருக்கும். ராஜ்யம் சரியாக இருக்கிறது அர்த்தம் என்னென்னா மக்கள் சேமமாக இருக்கிறது, மக்கள் பரம பாகவதர்களாக திகழ்வது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது உலகத்தில் அமைதியை பற்றி சொல்ல வேண்டிய உலகத்தில் எல்லாருமே சாந்தியாக தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே பரம பாகவதர்களாக போயிட்டாங்கன்னா ஒருத்தர் தாழ்ந்து போயிடுவாங்க. யாரும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் தாழ்ந்து எல்லாருக்கும் விட்டு கொடுப்பாங்க. தாராளமாக தான தர்மங்கள் பண்ணுவாங்க. தங்களுக்கு இருக்கிறதே அதிகமாக இருக்குது, எதுக்கு நிறைய வச்சுட்டு அப்படின்னு மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற புத்தி வரும். இது எதனால் வரும்னா கிருஷ்ண பக்தியினால் தான் நம்மளுக்கு உண்டாகும். பகவத் பக்தர்களுக்கு தான் ஹராப பக்தஸ்ய குத மகத்குணா. ஹரிபக்தர்களை தவிர வேறு யாருக்கு இந்த சிறந்த தாராள மனப்பான்மையானது உண்டாகும் சொல்லும் பார்க்கலாம். அதுதான் இங்கே சொல்லப்படுது. சரி, ஓகே. அப்போது இங்கே சொல்கிற மொழிபெயர்ப்பு. அம்பரீஷ மகாராஜ் ராஜ்யத்தை சேர்ந்த பிரஜைகளை பரமபுருஷன் புகழுக்குரிய செயல்களை பற்றி கேட்பதிலும் பேசுவதிலும் பழக்கப்பட்டிருந்தனர். இதனால் தேவர்களுக்கும் மிக பிரியமான சொர்க்கலோகங்களுக்கு உயர்த்தப்படுவதை கூட அவர்கள் விரும்பவில்லை. சொர்க்கலோக சௌக்கியத்துக்கு இங்கே இந்திரனே கொட்டி கொத்தாலும் வேணான்றாங்க. அது நீ சொர்க்கலோகத்துக்கே வா, அங்கே சௌக்கியங்களை அனுபவிக்கலான்னா நாங்கள் ஏன் சொர்க்கலோகத்துக்கு வரணும்? நாங்கள் தேவையில்லை, இந்த பூலோகத்தில் அம்பரீஷன் ராஜ்யத்திலேயே நாங்கள் பக்தி பண்ணிட்டு இருந்தாவே போதும் அப்படின்னு இருக்காங்க பக்தர்கள்லாம். ஆமாம், நம்ம பூலோகத்தில் மனுஷனாக இருக்கிறதே போதுன்றாங்க, சந்தோஷமாக இருக்குன்றாங்க. இதில் கிடைக்கிற சௌக்கியம் ஆத்மானந்தத்தில் தெளிச்சிருக்காங்க. இருதயத்திலே பகவானை தரிசனம் பண்ணியிருக்காங்க அந்த மக்கள்லாம், தெரியுமா? அம்பரீஷ் ஆட்சியில். பொருளுரை. பகவானின் புனித நாமம், புகழ், குணங்கள், உருவம், உபகரணங்கள் முதலியவற்றை பற்றி கேட்பதிலும் கூறுவதிலும் பயிற்றுவிக்கப்பட்டுள்ள தூய பக்தர் ஒருவர் தேவர்களுக்கு பிரியமான சொர்க்கலோகங்களுக்கு உயர்த்தப்படுவதில் கூட சிறிதும் விருப்பமற்றவராக உள்ளனர். என்ன நல்லா புரிஞ்சிங்க. பகவானுடைய புனித நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய புனித நாமத்தை சொல்லும் பொழுதே உடம்பு புல்லரிச்சு போயிடணுமா, கண்களில் கண்ணீர் மல்கணுமா அந்த நாமங்களை கேட்டாவே. ஏன்னா பகவான் வேறல்ல, பகவான் நாமா வேறல்ல. அதே சமயத்தில் பகவானுடைய புகழ், பகவான் ராவணனை வதம் பண்ணக்கூடிய அருமையான சரித்திரமாச்சு. ராவணனை வதம் பண்ணது, இரண்யாக்ஷனை வதம் பண்ணுறது, அவனுடைய வீரத்திர புகழ் பராக்கிரமங்கள், பகவான் ஓங்கி உலகளந்தவனாக பகவான் திரிவிக்ரமாவதானம் எடுத்தான் அப்படின்னு அதனுடைய புகழை பற்றி கேட்கும்போது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். மனசு ரமிச்சு விடும். அந்த நரசிம்மாகாரமாக வந்தான் பகவான், பிரகலாந்துக்கு அப்படி காட்சி கொடுத்தான், தூணை பழந்துட்டு பகவான் வந்தானா அப்படின்னு அவனுடைய புகழை பற்றி பேசும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவனுடைய குணங்கள், அம்மா நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேனம்மா, அப்பா சொன்னால் தான் நான் காட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லும்போது ராமருடைய குணங்கள் பற்றி அப்படியே மனசு குழஞ்சி போயிது பாருங்கள். அப்படியே ஒரு கம்பீரமாக நம்ம பார்த்தோம் பகவானுடைய புகழை. பகவான் திரிவிக்ரமாவதாரம் எடுத்தான், அப்படியே நரசிம்மகாரமாக வந்தான்லாம் பார்த்தோம். ஆனால் ராமருடைய அவதாரத்தில் பார்த்தா குழஞ்சி போயிடும் குணங்கள். அப்படி தன்னுடைய தாய், நான் பெற்ற தாய் மற்ற தாயின்னு பார்த்ததே கிடையாது அப்படின்னு கைகேயம்மா சொன்னால் கூட சிலமேற்கொண்டு அப்படியே செய்கிறம்மா, காட்டுக்கு போகிறோமான்ட்டு போனான்னு. அந்த குணங்கள் ராமருடைய குணாபிராமன், அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இதில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது பணத்தாசை வருமா? பௌதிகமான சொத்துக்களை சேர்த்துக்கணும், வளர்த்துக்கணுன்ற எண்ணம் உண்டாகுமா? அது முட்டாள்தனமாக தான் தோணும் அவங்களுக்கு. ஆனால் சொத்துக்கள் பார்த்து தாராளமாக வழங்கியிருந்தார் யார்? அம்பரீஷன். எல்லாரும் வசதியாக தான் வாழ வச்சார். ஆனால் அதில் ஈடுபாடு இல்லையா. சொர்க்கலோகத்தையே கொடுத்தாலும் அவங்க திரும்பி பார்க்கலையாம்.
அப்போ இதெல்லாமல் ஈடுபடுவாங்க அல்பமான உலக சௌக்கியங்களை. அதே சமயத்தில் பகவானுடைய உருவம் இருக்குது இல்லையா, சங்கு சக்கரம் கதை பத்மம் இவைகளை தாங்கியிருக்க அந்த உருவம் இருக்க பற்றியா அதில் ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்களாம். அதை பற்றி வர்ணிக்கும் போது அதில் ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்களாம் பக்தர்கள்லாம். அதே போல் பகவானுடைய உபகரணங்களாகிய சங்கு சக்கரம் கதை பத்மம், அப்புறம் விஷ்ணு பார்ஷதர்கள், லக்ஷ்மி, ஸ்ரீவத்சம் என்ற மரு, இதெல்லாம் மனசுக்கு ரம்யத்தை கொடுக்கக்கூடியது, சந்தோஷமாக. இதெல்லாம் முதலில் பற்றி கேட்பதிலும் கூறுவதிலும் பயிற்றுவிக்கப்பட்டுள்ள தூய பக்தர் ஒருவர். அதுலேயே பயிற்றுவிக்கப்பட்டவர்களாம் எல்லாமே. அம்பரீஷன் காலத்தில் எல்லாம் பரம பாகவதர்களாக இருக்காங்க, ஒரு குறைச்சலும் கிடையாது. தேவர்களுக்கு பிரியமான சொர்க்கலோகங்களுக்கு உயர்த்தப்படுவதை கூட சிறிதும் விருப்பமற்றவராக உள்ளனர். நாராயண பராசர்வே ந குதஸ்சன பிப்பியதி ஸ்வர்க அபவர்க்க நரகேஷு அபி துல்லியார்த்ததர்ஷினः. அவங்க சொர்க்கலோகத்தையோ பாருங்கள், மோட்சத்தை கூட நரகத்துக்கு துல்லியமாக நினைப்பாங்களாம் பாகவதர்கள்லாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பரமபுருஷரான நாராயணரின் பக்தி தொண்டில் பூர்ணமாக ஈடுபட்டுள்ளவர்கள் எத்தகைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கும் அஞ்சுவதில்லை. பக்தனுக்கு சொர்க்கலோகங்கள், முக்தி மற்றும் நரகலோகங்கள் ஆகிய அனைத்தும் சமமானவையே. பாகவதம் 6வது அத்தியாயத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பக்தர் ஒருவர் எப்பொழுதும் ஆன்மீக உலகில் இருக்கிறார் என்பதால் அவர் எதையுமே விரும்புவதில்லை. இந்த உலகத்தில் நாம் பஞ்சபூத சரீரத்தில் அடைபட்டு கிடந்தாலும் இந்த ஜீவாத்மா, பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க மனசில் ஆன்மீக உலகத்தில் தான் இருக்கிறாங்களாம், அப்படி சொல்லப்படுகிறது. அவர்கள் எதையுமே விரும்புவதில்லை. அவர் விருப்பமற்றவர். எப்படி இருப்பாங்கன்னா அகாமக சர்வகாம மோக்ஷகாம உதாரதின்னு சொல்கிறோம் இல்லையா, 2வது ஸ்கந்தத்தில் வருது. அகாம எதிலையும் ஆசையற்றவர்களாக இருப்பார்கள் பாகவதர்கள். ஏன்னா பகவத் விஷயத்தில் ஆசை உண்டாச்சுன்னா பைத்தியம் பிடிச்சிடும். அப்படியே பாகவதத்தில் தெரியுமா, பாகவதத்தெல்லாம் பித்து பிடிச்சின்னா உங்களால் வெளியே மனசு எடுக்கவே முடியாது. சாப்பாடாது தண்ணியாது தூக்கமாது தூக்கி போட்டு போயினே இருப்பீங்க. அந்த பாகவதம் பின்னாடி போயிடுவீங்க, அந்த பாகவதர்கள் பின்னாடி போயிடுவீங்க. அவர்கள் கதை சொல்கிறவங்க அப்படி கிடைச்சிட்டாங்கன்னா, இவர்களும் அப்படி கதை கேட்குறதுல கில்லாடிகளாக இருக்காங்கன்னா, அந்த பித்து பிடிச்சிச்சுன்னா அப்போ பாகவத தர்மத்தில் பைத்தியம் பிடிச்சிடும். அவர்கள் பணம் பொருள் எதையுமே விரும்ப மாட்டாங்க. அவருடைய உலகமே வேறு, அவர்கள் வாழ்கிற உலகமே வேறு. வைகுண்ட நிலையாக வைகுண்ட வாசிகள் அவங்களாம். ஹிருதயத்தில் உடலால் தான் இந்த பஞ்சபூத சரீரத்தினால் தான் இந்த உலகத்தில் இருப்பாங்களே தவிர மனசால் வைகுண்டத்தில் வாழ்வாங்களாம் அவங்களாம், அப்படி சொல்லப்படுது. அகாம எனப்படுகிறார். ஏனெனில் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டு செய்வதை தவிர வேறு ஆசைகள் அவருக்கு கிடையாது. பகவானிடத்தில் பிரேம அந்த பிரேமையை காட்டுறதை தவிர வேறு எந்த ஒரு வேலையும் கிடையாது அவங்களுக்கு, பகவத் பக்தியில் ஈடுபடுறவங்களுக்கு. அம்பரீஷ மகாராஜன் பகவானின் மிக சிறந்த பக்தர் என்பதால் தமது பிரஜைகளுக்கு அவர் சிறந்த பயிற்சி அளித்திருந்தார். அப்போ பிரஜைகள்லாம் எதுக்கு பயிற்சி அளிக்கணும்? நல்லா சம்பாதிக்கிறதுக்கு, நல்ல வயல்வெளியில் நல்ல வியாபாரங்கள் பண்ணுறதுக்கு வைசியர்களுக்கு, அதே சமயத்தில் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு, நிறைய கருவிகளை தயார் பண்ணுறதுக்கு, இது மாதிரி நல்ல பணம் செல்வம் பொருளாதார வளர்ச்சிக்காக அதுக்காக பயிற்றுவித்தார் அம்பரீஷ மகாராஜா. அதுக்காக இல்லை, பக்தியில் வளர்ச்சி அடைவதற்கு பாகவத தர்மத்தை பயிற்றுவித்தாராம் தன் மக்களுக்கு. அப்படி வளர்த்துருந்தார் அம்பரீஷ மகாராஜா காலத்தில். ஏன் சொல்கிறேன்னா, பௌதிக விஷயங்கள்லாம் எதுக்காகன்னா பாகவத தர்மத்து வரத்துக்கான பக்குவத்தை உண்டாக்குறதுக்கு தான் ஆரம்ப நிலையில் பௌதிக விஷயத்தில் கொஞ்சம் இருக்கலாம்பா. அதுக்காக அதுவும் பகவதர்ப்பணமாக பகவத் சேவையாக அந்த பௌதிக காரியங்கள்லாம் செய்யணுமா. எதுக்காகனா நோக்கம் என்னென்னா பகவான் முழுசாக பௌதிக கர்மாக்களை நம்ம விட கர்மாவை நம்ம விட்டு போயிடணும். சுத்தமாக கர்மாவே இல்லாமல் நைஷ்கர்மியம். எதனால் அச்சுத பாவத்துக்காக மத்கிருதே தெக்த கர்மானகா, பகவானுக்காக எல்லா கர்மாக்களையும் விட்டுட்டு பகவத் சேவையிலேயே முழுசாக ஈடுபடுறதுக்கான பக்குவம் உண்டாகிறதுக்காக தான் பயிற்றுவிக்கப்படணும். அப்படி தான் அம்பரீஷன் பயிற்றுவித்தாராம் மக்கள் எல்லாம். இப்படி பகவத் சேவையில் பூர்ணமாக ஈடுபடணும். எல்லாத்தையும் திறந்துடணும்னா எடுத்த உடனே வராது. ஏன்னா எல்லோரும் குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பணம் சம்பாதிக்கணும். வயிற்று பாட்டுக்காவது நம்ம சம்பாதிக்கணுமா வேணாமா? அப்போது அவைகளை போஷிக்கிறதுக்கு பக்தர்கள் ஒருத்தருக்கு கை கொடுத்தாங்கன்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாதாங்க. அப்போ தான் பக்திக்கு ஃப்ரீயாக வருவான். ஆனால் அதுக்காக ஆடம்பர தேவைகளை ஒரு உண்மையான பக்தன் ஆடம்பர தேவைகளுக்காக பக்தி விட்டு போக மாட்டான்.
அத்தியாவசிய தேவைக்கு வேறு வழி இல்லை, அத்தியாவசிய தேவைக்கு நம்ம போய் தான் ஆகணும் வேலைக்கு. இல்லைன்னா நான் பாகவதமே படிச்சிருந்தால் எனக்கு யார் சாப்பாடு போடுவாங்க, அதுக்காக போவான் பாகவதம். உண்மையிலே பாகவதம் மனசு ரமித்து படிக்கிறவங்க அதிகமான பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க கண்டிப்பாக. அதில் எனக்கு பூர்ண நம்பிக்கை உண்டு. அதனால் அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, அத்தியாவசிய தேவைக்காக போவாங்க, அவ்வளோதான். ஆடம்பர தேவைக்காக மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையை நம்மளுக்கு உண்டாகும். ஆனால் பக்தியானது என்ன பண்ணால் அதை தடைப்படுத்தி இந்த ஆசையை வளர்த்துக்கிறது பகவத் பக்தி விஷயம், கிருஷ்ண லீலைகளில் ஆசையை வளர்த்துக்கோ அப்படின்னு நம்மளை இட்டுன்னு வந்துடும். அதுக்கு ஒரு குரு வேணும், எல்லாத்துக்கும் குரு வேணும். குரு வழிகாட்டுதல்படி இவன் பக்கவாக கரெக்டாக நடந்தான்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கை வெற்றிகரமானதாக அமையும். நோக்கம் என்னென்னா பற்றுதலை விடுவது தான் நோக்கம். பற்றுதலை விட்டு பகவத் விஷயத்தில் பூர்ணமாக ஈடுபடுறது தான். துவயமே அனன்ய விஷயா மதிர் மதிபதி அசக்கிருத்து. அப்போ அனன்ய விஷயமாக பகவத் பக்தி ஈடுபடுறது தான் நோக்கமாக இருக்கணும். அம்பரீஷன் அப்படி தான் ஈடுபட்டார், மக்களையும் அப்படி தான் ஈடுபடுத்தினார் அவங்க. அப்போது சொல்கிறார், தமது பிரஜைகளுக்கு அவர் சிறந்த பயிற்சி அளித்திருந்தார். இதனால் பிரஜைகள் எந்த பௌதிக விஷயத்திலும் விருப்பம் கொண்டிருக்கவில்லை. பார்த்தீங்களா, சொர்க்கலோக இன்பத்தை கூட அவர்கள் விரும்பவில்லை. அப்போ இந்த லோக சௌக்கியத்தை விரும்புவாங்க அவங்க? சொல்லும் பார்க்கலாம். அப்படி இருக்கணும், அதான் பாகவத தர்மம். இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் நாராயண பராசர்வே ந குதச்சன பிப்பியதி ஸ்வர்க அபவர்க்க நரகேஷு அபி துல்லியார்த்த தர்ஷின. சொர்க்கலோகத்தை அதே சமயத்தில் மோட்சத்தை கூட நரகத்து துல்லியமாக நினைச்சாங்களாம். அப்படின்னா கிருஷ்ண பக்தியில் எப்படி திளைச்சிருப்பாங்க பாருங்கள். பக்தரெல்லாம் அப்படி தான் இருப்பாங்களாம். பாகவதர்லாம் எப்போதும் கிருஷ்ண பக்தியிலே திளைச்சின்னு இருப்பாங்களாம். பதம் 25. சம்பர்த்தயந்தி யத் காயாக ஸ்வராஜ்ய பரிபாவிதாக துர்லபா நாபி சித்தானாம் முகந்தம் ஹிருதி பஷ்யதः. மொழிபெயர்ப்பு: பரமபுருஷருக்கு தொண்டு செய்யும் உன்னத ஆனந்தத்தில் மூழ்கியவர்கள் பெரும் யோகிகளால் அடையப்படும் சித்திகளை கூட விரும்புவதில்லை. பாருங்கள், அஷ்டமா சித்திகளும் தடையாக நினைக்கிறாங்களாம் பாகவதர்கள்லாம். பகவானை ஹிருதயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இந்த சித்திகள்லாம் வந்து தான் டக்குனு ஏதாவது சித்திகள் கிடைக்கும் போது என்னென்னா அந்த சித்திகளில் மனசு போயிடுச்சுன்னா அதில் ஆசை உண்டாயிடும். ஆஹா, நம்ம அருமையாக ஹிருதயத்தில் கிருஷ்ணனுடைய லீலைகளை அனுபவிச்சுன்னு அந்த சௌக்கியமானது இழந்துருவோம். அதனால் சித்திகளையே தடையாக நினைப்பாங்களாம் பகவத் பக்திக்கு. அப்படி நினைப்பாங்களாம். சித்திகளை கூட விரும்புவது இல்லையா. ஏனெனில் எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றியே இதயத்தில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு பக்தரால் உணரப்படும் உன்னத ஆனந்தத்தை இத்தகைய சித்திகள் அதிகரிப்பதில்லை. இந்த சித்திகள் நம்ம தடையாக தான் இருக்குமே தவிர இது பக்தி அதிகரிக்க செய்யாது. அப்படி இருந்தவங்க. பொருளுரை: தூய பக்தர் ஒருவர் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதில் மட்டுமல்லாமல் அஷ்டமா சித்திகளை, அதான் யோக சித்திகளை பெறுவதிலும் விருப்பமற்றவர்களாகவே இருக்கிறார். இதுதான் அருமையான விஷயம். பாகவதம் படிக்கணும். அஷ்டமா சித்திகளையே அள்ளி கொடுப்பானாம் பகவான். ஆனால் அது விரும்ப மாட்டாங்களாம். அது ரிஷபதேவர் அந்த அஷ்டமா சித்திகள் வந்தபோது இந்த மனசை நம்பக்கூடாது, இது வேசி போல் எப்போ வேணாலும் மனசு அந்த அஷ்டமா சித்திகளில் மயங்கிடும், பகவான பக்தியிலேருந்து நம்ம வீழ்ச்சி அடைய செய்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விரும்பாமல் இருந்தார் ரிஷபதேவர். அவங்க சொல்கிற அது சொல்லப்படுகிறது. அவங்க அஞ்சாவது ஸ்கந்தத்தில் ரிஷபதேவர் சத்தியத்தில் சொல்லப்படுகிறது. ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் அந்த சுகாச்சாரியார். பரிசுத்து அது ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் தான் பகவானாச்சே, பகவானே இருந்தால் கூட அந்த மனசை நம்பக்கூடாதான். அந்த மனசு கொஞ்சம் செல்வம் வந்துடுச்சுன்னா கூட பகவத் பக்தினால் கிடைக்கக்கூடியதாக இருந்தால் கூட பகவானை நம்ம விட்டுடுவோம். அந்த செல்வத்தில் மனசு போய்டும். சொர்க்கலோக ஏற்றம் பெறதில் ஆசை வந்துடும், அஷ்டமா சித்திகள் ஆசை வந்துடும், உலக செல்வத்திலேயே நம்ம ஆசை வரக்கூடாது. அப்படின்னும் போது பெரிய பெரிய விஷயங்களை நம்ம சின்ன விஷயத்துலேயே நம்ம மயங்கிடுறோம். பெரிய விஷயங்கள் கேட்டால் நம்ம மயங்க மாட்டோமா? அதனால தான் பெரிய விஷயத்த பகவான் நம்மளுக்கு கொடுக்குறதில்ல. சின்ன விஷயத்துலேயே நீ மயங்கின்னு இருக்கிய, சின்ன விஷயத்தையே உதாசனப்படுத்த பெரிய விஷயத்தை காட்டி ஏமாற்றும். மாயை நம்மளை ஏமாற்றினே இருக்கும் கடைசி வரைக்கும். அப்போ அஷ்டமா சித்திகளை காட்டி மயக்கம் அது உயர்ந்த இன்னும் சிறந்த விஷயம். பிரம்மலோக பதவி, சொர்க்கலோக பதவிகள்லாம் மேலே அஷ்டமா சித்திகள். அந்த அஷ்டமா சித்திகள் கிடைச்ச போது நீ மயங்காமல் இருந்துட்டேன்னு சொன்னால் உன் பக்தி ஸ்ட்ராங்காக இருக்குது, சபாஷ், கிருஷ்ண பக்தியில் நீ தலைச்சிருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் இங்கே சொல்கிறார், அஷ்டமா சித்திகளையும் அவர்கள் மயங்கலையாம். அதான் சொல்கிறேன்னே, துர்லபாக, அதுதான் இங்கே ஸ்லோகத்தில் வருது. ஸ்வராஜ்ய பரிபாவிதா துர்லபா நாபி சித்தானாம் முகுந்தம் ஹிருதி பஷ்யதா. ஹிருதயத்தில் முகுந்தனை பார்த்து கொண்டிருப்பவர்கள் துர்லபமான அஷ்டமா சித்திகள், சித்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய அஷ்டமா சித்திகள் கிடைச்சா கூட அதை திரும்பியே பார்க்கலையாம்.
அதான் அவங்க சொல்கிறேன், மோட்சத்தையே நரகத்து துல்லியமாக நினைக்கிறவங்களுக்கு எப்படி மற்ற விஷயங்களில் அஷ்டம சித்திகளை விரும்புவாங்க? விரும்ப மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், அந்தளவுக்கு ஸ்வராஜ்ய பரிபாலிதா, ஹிருதயத்தில் ஸ்வராஜ்யத்தில் வாசம் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள். தனக்குன்னு என்னென்ன ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவர்கள், தேகத்தில் ரமிக்கக்கூடியவர்கள் இல்லை அந்த பக்தர்கள்லாம். அப்போ ஸ்வராஜ்யத்தில் சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பௌதிகமான ராஜ்யத்தில் விருப்பமே இருக்காதான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு அம்பரீஷனாக பெரிய பெரிய ராஜ்யத்தை கட்டிட்டு ஆண்டு இருக்காங்க. என்னென்ன ஸ்வராஜ்யத்தில். இவன் லோகத்துக்கு ராஜாவா அம்பரீஷன் லோகத்துக்கு ராஜாவாக இருந்தார், ஸ்வராஜ்யத்தில் இருந்திருக்கார். ஆனால் பக்தர்கள் அங்கே மக்கள் எல்லாமே ஸ்வராஜ்யத்தில் ஆத்மராஜ்யத்தில் இருந்திருக்காங்க. ஆனந்தமாக ஸ்வராட்டாக சுதந்திரமாக இருந்திருக்காங்க பாருங்கள். அப்போது பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த உன்னத ஆனந்தத்தில் மூழ்கியவர்கள் பெரும் யோகிகளால் அடைப்படையும் சித்திகளை கூட விரும்புவதில்லை. எனவே எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றியே இதயத்தில் நினைத்து கொண்டிருக்கும் ஒரு பக்தரால் உணரப்படும் உன்னத ஆனந்தத்தை இத்தகைய சித்திகள் அதிகரிப்பதில்லை. அது தடையாக இருக்க தான் இருக்கும் அப்படின்றார் பொருளுரை. தூய பக்தர் ஒருவர் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதில் மட்டுமல்லாமல் யோக சித்திகளை பெறுவதிலும் விருப்பமற்றவர்களாக இருக்கிறார். பக்தி தொண்டு தான் உண்மையான பூர்ணத்துவமாகும். அதுதான் பரமார்த்த லாபம். நதே விது ஸ்வார்த்த கதிமிகி விஷ்ணும். பெரிய ஸ்வார்த்தகதி, பெரிய லாபம், நமக்கு பெரிய சுயநல லாபம் எதுனா, இவன் அடைய வேண்டிய உயர்ந்த லாபம் எதுனா விஷ்ணு தான். அது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றார். நதே விது ஸ்வார்த்த கதிமிகி விஷ்ணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் அதை விட மாட்டாங்க. அப்போ விஷ்ணு தான் கதி, அந்த பாகவதமே பிடிச்சிட்டு இருப்பாங்க. பக்தி தொண்டு தான் உண்மையான பூர்ணத்துவம் ஆகும். அதான் ஒரு மனுஷனை பூர்ணத்துவம் ஆகிறது, பூரண பணக்காரனாக ஆகிறது எதிரானா பக்தி தொண்டு தான். பக்தி தான் ரொம்ப விசேஷம். அருவ பிரம்மத்தில் இரண்டரை கலப்பதால் அடையப்படும் மகிழ்ச்சியை கூட அவர்கள் விரும்புவதில்லை. அதான் சொல்கிறேன், மோட்சத்தை கூட விரும்புவதில்லை. அதே போல் அனிமா லகிமா பிராப்தி. அனிமானா சின்னதாகிறது, உடம்பை சிறுக்கிறது. மகிமான உடம்பு பெருக்கிறது. இது மாதிரி அஷ்டமா சித்திகள் இருக்குது. அதில் உடம்பு பெருசாக்கலாம், சின்னதாக்கலாம், காற்றுல போல் அது யார் கணக்கு தென்படாமல் சஞ்சரிக்கலாம். பரகாய பிரசம் வேறு உடலில் கூட இப்போ நம்ம பூந்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆமாம், அனிமா மகிமா பிராப்தி முதலான அஷ்ட சித்திகளால் கூட அடையப்படும் மகிழ்ச்சியும் பக்தனுக்கு எவ்வித ஆனந்தத்தையும் அளிப்பதில்லை. புரியுதுங்களா? சில பிரபோதானந்த சரஸ்வதி குறிப்பிட்டது போல, கைவல்யம் நரகாயதே த்ரிதசபூர் ஆகாஷ புஷ்பாயதே துர்தாத்தேந்திரிய கால சர்பபடலி புரோகாத தம்ஷ்டாயதே விஸ்வம் பூர்ண சுகாயதே விதி மகேந்திராதி ச கீடாயதே யத் காருண்ய கடாட்ச வைபவ வதம் தம் கௌரம் ஏவ ஸ்துமஹ. சைதன்ய சரிதாமிரதத்தில் 5வது சொல்லப்பட்டிருக்கு. பக்தர் ஒருவன் பகவான் சைதன்ய மகாபிரபுனுடைய கருணையால் பகவானுக்கு உன்னதமான அன்பு தொண்டு, அதாவது பிரேம பக்தி செய்யும் நிலையை அடையும் பொழுது அருவ பிரம்மத்தை நரகத்திற்கு ஒப்பானதாகவே நினைக்கிறார். கிருஷ்ண பிரேமலை தொழிலும் அருவ பிரம்மத்தை அருவ பிரம்மத்தை கூட நரகத்துக்கு நினைக்கிறாராம். மேலும் சொர்க்கலோக இன்பத்தை ஆகாச புஷ்பத்தை போல கற்பனையான ஒன்று என்று கருதுகிறார். அஷ்டமா சித்திகளையும் அவர் பல்லில்லாத விஷப்பாம்புக்கு ஒப்பிடுகிறார். அஷ்டமா சித்திகளும் எதுக்கு? பல்லில்லாத பாம்பு மாதிரி ஒன்று நக்கிண்டு இருக்கும், அதனால் விஷத்தை பாய்ச்சும். அது மாதிரி அஷ்டமா சித்திகள் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அதை நம்மளை ஏமாத்தம், பக்தியிலேருந்து வீழ்ச்சி அடைய செய்யும். அதனால் அது பல்லில்லாத பாம்புக்கு ஒப்பிடுகிறார், அது பிரயோஜனம் இல்லை அப்படின்றார். அஷ்டாங்க யோகி முக்கியமாக புலன்களை அடக்குவதிலேயே சிரத்தை கொண்டவராக இருக்கிறார். ஆனால் ஒரு பக்தரின் புலன்கள் பகவத் தொண்டின் ஈடுபட்டிருப்பதால் ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சதே. ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சதே. ரிஷிகேனா இந்திரியங்கள், அது என்ன பண்ண, ரிஷிகேஷனுடைய சேவனத்தில் ஈடுபடுறது தான் பக்தின்னு சொல்லப்படுகிறது என்று சொல்லுது. தனிப்பட்ட முறையில் புலன்களை அடக்க வேண்டிய தேவையில்லை. பௌதிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புலன்களை அடக்குவது தேவையாக உள்ளது. ஆனால் ஒரு பக்தரின் புலன்கள் அனைத்தும் பகவத் தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் அவை ஏற்கனவே கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, கட்டுப்படுத்தப்பட்டவையாக உள்ளன. பரம் துஷ்பா நிவர்த்ததே பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. 3வது அத்தியாயத்தில் 59வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
பரம் திருஷ்பா நிவர்த்ததே. ரொம்ப அருமையான ஸ்லோகம் அதெல்லாம். அதாவது ரசோரசோப்பியஸ்ய, எப்படா இதெல்லாம் இந்த ரசம்லாம் இந்த பௌதிக சுகங்கள்லாம் பெருசாக தெரியும்னா பரந்திருஷ்பா நிவர்த்தி, உயர்ந்த சௌக்கியத்தை அந்த பரமானந்த சாகரமாகிய பகவத் பக்தியில் தெளிச்சிட்டான்னு சொன்னால், பகவத் குணங்கள் அந்த பாகவதத்தை படிச்சுட்டான்னு சொன்னால், பகவானுடைய பெருமைகளை கேட்ட அம்பரீஷனுடைய பெருமைகள், இப்படிப்பட்ட பகவான் சக்கராயுதம் வந்து விஷ்ணு வைகுண்டத்துக்கு போனது துர்வாசர், அங்கே பகவான் பக்தனுடைய பெருமைகள் அப்படியே ஒரு உபன்யாசமே பண்ணியிருக்காரு, அப்படியே அள்ளி கொட்டினது. இதெல்லாம் கேட்டுட்டோம்னா மனசில் அப்படியே தலைச்சி போயிடும் இல்லையா. அந்த பிரகலாதனை காப்பாற்றுந்து, துருவனை காப்பாற்றுந்து, பகவானுடைய கிருஷ்ண லீலைகள், ஆஹா அதெல்லாம் அமிர்தமாக அதெல்லாம் அனுபவிச்சிட்டேன்னு சொன்ன வச்சிங்களேன், பித்து பிடிச்சிடும். அந்த உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டவன் இந்த சப்புன்னு இருக்கக்கூடிய உலக சௌக்கியங்களை அவன் திரும்பியே பார்க்க மாட்டான். பரந்திருஷ்பா நிவர்த்ததே பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு அந்த பகவத்கீதை படித்து பாருங்கள், அந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளோ அருமையான விளக்கம் கொடுத்துருப்பார் ஸ்ரீல பிரபுபாதா. அப்போது பக்தரின் புலன்கள் பௌதிக இன்பத்தினால் கவரப்படுவதில்லை. ஜட உலகம் துன்பம் நிறைந்ததாக இருந்த போதிலும், ஏன்னா இதெல்லாம் அனித்தியம் அசுகம், துக்காலயம் அசாஸ்பதம். இந்த உலக சௌக்கியங்களே துக்காலயம் அசாஸ்பதம். ஜட உலகம்லாம் துன்பம் நிறைந்ததாக தான் இருக்கிறது, அது புரிஞ்சுக்கணும். இதில் உள்ள அனைத்தும் பகவத் தொண்டில். ஆனால் அதனால் என்ன பண்ணோன்னா, இதில் உள்ள எல்லாத்தையுமே கிருஷ்ண பக்திக்காக பயன்படுத்தலாமா. நம்ம உலக சௌக்கியங்கள்லாம் கிருஷ்ண பக்திக்காக அர்ப்பணம் பண்ணிடணும். இதில் உள்ள அனைத்தும் பகவத் தொண்டில் ஈடுபடுத்துவதால் பக்தன் இந்த ஜட உலகையும் ஆன்மீகமாகவே கருதுகிறான். பார்த்தீங்களா, எல்லாமே இந்த ஃபோன் கூட நம்ம என்ன பண்ணுறோம், பாகவதம் படிக்கிறதுக்காக இந்த ஃபோன் யூடியூப்பில் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிறோம் இல்லையா. அப்போ பௌதிகமான உபகரணங்கள் தான், ஆனால் பகவத் விஷயத்துக்கு வரும்போது இது பவித்திரமாகி விடுகிறது. இது ஒரு பவித்திரமான சேவை ஆகி விடுகிறது. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் பகவத் தொண்டுக்காக ஈடுபடும் போது அப்போ நம்ம பவித்திரமாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே நம்ம எல்லா உபகரணங்களும், மனம், வாக்கு, காயம் எல்லாத்தையும், இந்த உடல், நம்ம சொத்து, நம்ம பொருள்கள், நம்மளுடைய உறவினர்கள் எல்லாரையும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தும் போது தான் நம்ம பரிபூர்ண நிலை அடைகின்றோம். அனைத்தும் பகவத் தொண்டத்தில் ஈடுபடுத்துவதால் பக்தன் இந்த ஜட உலகையும் ஆன்மீகமாகவே கருதுகிறான். அப்போ அவன் பவித்திரமாகவே இருக்கிறான். அவன் பௌதிக உலகத்திலே இல்லை, கலங்கப்பட்டவனாக இருக்க மாட்டான், அவன் சுத்தமாக இருக்கிறான். தொண்டு செய்யும் மனோபாவம்தான் ஜட ஆன்மீக உலகங்களுக்கு இடையில் வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது. நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராக்கியம் உச்சதே. புரியுதுங்களா? பரமபுருஷருக்கு தொண்டு செய்யும் மனோபாவம் இல்லாமல் மற்ற செய்யப்படும் செயல்கள் பௌதிகமானவையாகும். பகவத் தொண்டு, கிருஷ்ண அர்ப்பணம் பண்ணாத எந்த செயல்களும், கிருஷ்ண பிரீதிக்காக கிருஷ்ண அர்ப்பணமாக பகவானுடைய சேவையாக செய்யாத எந்த செயல்களும் பௌதிகமானது தான். எப்போ கிருஷ்ண சம்பந்தத்தோடு அது தொடர்பட்டுச்சுன்னா அது பவித்திரமாயிடுது. அந்த செயல்களே பவித்திரமாயிடுது, அந்த உபகரணங்கள், அந்த பொருள்களும் பவித்திரமடையுது, நாமும் பவித்திரமடைகிறோம் இல்லையா. நம்ம பகவத் தொண்டில் தான் இருக்கிறோம் தான் சொல்கிறேன். பிராபஞ்சிகதையா புத்தியா ஹரி சம்பந்தி வஸ்துனஹ முமுக்ஷபி பரித்யாகோ வைராக்கியம் பல்குகத்தியதே. இது எங்கே வருதுன்னா பக்தி ரசாமிருத சிந்தில் 1வது 1வது இது அத்தியாயத்தில் 2வது பக்கத்தில் 256வது ஸ்லோகத்தில் வருது. பகவத் தொண்டில் ஈடுபடுத்தப்படாதது பௌதிகமானதாகும். எனவே அவர் தொண்டில் ஈடுபடுத்திய எதையும் கைவிடக்கூடாது. உயர்ந்த அடுக்குமாடி கட்டிடத்தை கட்டுவதிலும் ஒரு கோயிலை கட்டுவதிலும் ஒருவருக்கு சமமான ஆர்வம் இருக்கக்கூடும். ஆனால் உயர்ந்த கட்டிடத்தை கட்டுறது பௌதிகமானதாகவும், கோயில்களை கட்டுவது என்பது ஆன்மீகமாகவும் இருப்பதால் நோக்கங்கள் வேறுபட்டவையாக உள்ளன. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே செயல்தான், அந்த செயலை பகவத் விஷயத்துக்காக ஈடுபடும் போது அது ஆன்மீகமானதாகப்படுகிறது, நம் மனசு ஆன்மீகமாக்கப்படுகிறது. ஆனால் அது சுயநலத்துக்காக பயன்படுத்தும் போது அது பௌதிகமாக கருதப்படுகிறது. புரிஞ்சுக்கணும். ஆன்மீக செயல்களை பௌதிகமானவை என்றெண்ணி விட்டுவிடக்கூடாது. பகவானுக்கு ஒரு சின்ன ஒரு கற்பூரம் ஏற்றினா கூட அது ஆன்மீகமானது. பகவானுக்காக நம்ம ஒரு துளசி கூட பகவத் திருவடியில் அர்ப்பணம் பண்ணுறோன்னா அது ஒரு பாக்கியம். இல்லை பகவானுக்காக ஒரு எடுபடி வேலைன்னு சொல்லக்கூடாது, அதுதான் பகவத் தொண்டு. பகவானுடைய ஏதாவது ஒரு சின்ன ஒரு குப்பை, அந்த குப்பையை சுத்தம் பண்ணுறோம், அது எடுத்து இப்படி வைக்கிறோம், இந்த பொருளை எடுத்து அப்படி அங்கே வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன தொண்டாக கூட அது பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே உண்டாக்கிடும். கிருஷ்ண பக்தியை பெருக்கெடுக்க செய்யும்.
அந்த தொண்டானது அவ்வளோ பவித்திரமானது. பகவானுக்காக செய்யக்கூடிய ஒரு அணுவளவு கூட வேஸ்ட்டாக போகாது. ஆமாம், பிரத்யவாயுன்னா வித்தியதே. சொல்பமப்பியசிய திராயுதே சொல்பமப்பியசிய தர்மசிய திராயுதே மகோதோபயாத். இந்த கொஞ்சம் அபியாசம் பண்ணால் கூட பகவத் பக்தி நம்மளை பவித்திர உன்னத ஸ்திதி கொண்டு வந்துடும். அது சொல்கிறார், ஆன்மீக செயல்களை பௌதிகமானவை என்றே விட்டுவிடக்கூடாது. பரமபுருஷனான ஹரியுடன் சம்பந்தப்பட்டுள்ள எதுவும் பௌதிகமானதல்ல. இயற்கையெல்லாம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுள்ள பக்தர் ஒருவர் எப்பொழுதும் ஆன்மீக செயல்களில் மட்டுமே ஈடுபட்டிருப்பதால் அவர் பௌதிக செயல்களால் கவரப்படுவதில்லை. அதுதான் இங்கே சொல்கிறது, பரம் திருஷ்வா நிவர்த்ததே. உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டவங்க லோக விஷயங்கள்லேருந்து நிவர்த்தி அடைந்து விடுகிறார்கள். இதெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. சப்பு சப்புன்னு இருக்கும் இந்த சௌக்கியங்கள்லாம். உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டணும். அது சொல்கிறார் இங்கே இந்த ஸ்லோகத்தை பார்த்து. அதனால் அஷ்டமா சித்திகளையும் யார் விரும்பலை? அம்பரீஷனுடைய மக்கள் விரும்பலை. அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார், சம்வர்த்தயந்தி யத் காமஹ ஸ்வராஜ்ய பரிபாவிதாக துர்லபா நாபி சித்தானாம் முகுந்தம் ஹிருதி பஷ்யதः. ஸ்வராஜ்ய பரிபாவிதாக, ஹிருதயத்தில் பகவானை தரிசனம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் சித்தர்கள் ஆசைப்படக்கூடிய அஷ்டமா சித்திகளையும் அவர்கள் விரும்பவில்லையே. அப்படி இருந்தாங்க மக்கள். அடுத்தது பதம் 26. ச யுத்தம் பக்தி யோகேன தபோயுக்தேன பார்த்திவக ஸ்வதர்மேன ஹரிம் பிரேணன் சர்வான் காமான் ஷனைர் ஜஹூ. ஆஹா, இவ்வளவு பேரரசரான தர்மரிஷ மகாராஜன் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கடுந்தவத்தை மேற்கொண்டார். பக்தியே தவம் தான், தபஸ் வாழ்க்கை தான். அது பக்திக்காக எதையும் தியாகம் பண்ணுறதே தபஸ் வாழ்க்கை தான். அப்போது தன் சுய தர்ம அனுஷ்டானங்களால் பரமபுருஷ பகவானை எப்பொழுதும் திருப்திப்படுத்திய அவர் படிப்படியாக எல்லா பௌதிக ஆசைகளையும் விட்டுவிட்டார். அம்பரீஷன் தான் சூப்பர். இந்த நிலைக்கு உண்டாகிறது தான் ஆரம்ப நிலையில் கொஞ்சம் பௌதிகத்தில் ஈடுபடுறது. அப்புறமா அந்த பௌதிக விஷயமும் பகவதர்ப்பணமாக செயல்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பௌதிக பட்டதெல்லாம் விட்டு பூர்ணமாக பகவத் தொண்டில் ஈடுபடுறது. அது அம்பரீஷன் அப்படி கடைபிடிச்சாராம். பொருளுரை, பக்தி வாழ்வில் மேற்கொள்ளப்படும் கடுந்தவங்கள் பல வகைப்பட்டவையாகும். உதாரணமாக ஆலய விக்கிரக வழிபாட்டில் சலிப்பற்ற உழைப்பு தேவைப்படுகிறது. ஸ்ரீ விக்கிரக ஆராதனை நித்திய நானா சுங்கார தன்மந்திர மார்ஜனாது. ஒரு விக்கிரகத்தை அலங்கரிக்க வேண்டும், ஆலயத்தை கழுவ வேண்டும், கங்கை யமுனையிலிருந்து நீர் கொண்டு வர வேண்டும், பல தடவைகள் ஆரத்தி செய்ய வேண்டும், விக்கிரகத்திற்கு முதல் தர உணவு தயாரிக்க வேண்டும். இது போன்ற வேறு பல வழக்கமான வேலை முறைகளையும் செய்ய வேண்டும். இவ்விதமாக தொடர்ந்து பல்வேறு செயல்களில் ஒருவர் ஈடுபட வேண்டியிருக்கும். இத்தகைய கடின உழைப்பு தவமேதான் என்பதில் சந்தேகமில்லை. அதே போலவே பிரச்சாரம் செய்தல், இலக்கியங்களை தயாரித்தல், நாஸ்திகர்களுக்கு பிரச்சாரம் செய்தல், வீடு வீடாக இலக்கியங்களை விநியோகித்தல் ஆகியவற்றிற்கு தேவையான கடின உழைப்பும் சந்தேகமின்றி தவமே. தபோயுக்தேன தபோ திவ்யம் புத்திரகா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா ரிஷபதேவர். அதான் இதெல்லாம் தபஸ் வாழ்க்கை தான். இந்த பாகவதம்லாம் எடுத்து போய் பிரச்சாரம் பண்ணுறோம், 4 பேருக்கு எடுத்து சொல்கிற அந்த பாகவதத்தை உபன்யாசம் பண்ணுறோம். அதே போல் நாம சங்கீர்த்தனம் ஒரு வீட்டில் போய் பண்ணி வைக்கிறோம். அதெல்லாம் பண்ணுறது பெரிய சேவை தெரியுமா? அதெல்லாம் பகவான் ரொம்ப குளிர்ந்து போயிடுவான். அவங்க விஷயத்தில் பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைந்துடுவான். இதெல்லாம் தபஸ் வாழ்க்கை. சிலலாம் பக்தி பிரச்சாரம் பண்ணும்போது புஸ்தகங்கள்லாம் சில பேர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இஸ்கான்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, ஏன்னா இதனுடைய மகிமை தெரியாததுனால. சில பேர் வாங்குவாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. அது அவங்க அப்படி வித்துட்டுச்சுன்னா, அந்த புஸ்தகம் அவங்க கொண்டு போகிற புஸ்தகம் வித்துச்சுன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? அந்த பக்தர்களை குளிர வைக்கிறதுனாலேயே அதை வாங்கி போனவங்க பரமக்ஷேமத்தை அடைகிறாங்க. அவர்லாம் சிறந்த பாகவதர்களாகி அவரெல்லாம் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரிலாம் பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுன்னா அவங்க கொண்டு வந்த ஒரு புஸ்தகத்தை வாங்கிக்கணும். அது 100 200 வாங்கிக்கிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க அது பரவாயில்ல, ஒரு புஸ்தகம் நம்ம விற்றுட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி அடைகிறாங்க. அந்த பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும். அப்போ அவர்கள் அது தபஸ் வாழ்க்கையாக மேற்கொள்கிறாங்க அவங்க. அப்போது பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அப்படி தொண்டு செய்யக்கூடியவங்க இன்றைக்கி இஸ்கானில் இருக்காங்க நிறைய பேர். இஸ்கானில் மட்டும் இல்லை, நிறைய ஸ்தாபனங்களில் பகவத் பக்திக்காக உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாம பிரச்சாரம் பண்ணுறாங்க, பகவத் கதை காலட்சேபம் உபன்யாசம் பண்ணுறாங்க, சப்தாக முறைப்படி பண்ணுறாங்க. எவ்வளோ பகவத் சேவையில் ஈடுபடுற மகாத்மாக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்மளுக்கு நிறைய ஆதரவு கொடுக்கணும். நிறைய ஆதரவு கொடுத்தா தான் பகவான் குளிர்ந்து போயிடுவான், சந்தோஷம் அடைஞ்சிடுவான். பகவான் குளிர்ந்தால் மகாலட்சுமி சந்தோஷம் அடைய மாட்டாங்களா?
பகவானை விட்டு அகலகலேன்னு பிரியாமல் இருக்கிறாளே மகாலட்சுமி அகலகலேன்னு, அப்படியேப்பட்டு பகவான் சந்தோஷம் பண்ணால் அவள் ஒரு கடாட்சம் பண்ணால் முடிஞ்சிடாதான். உனக்கு தேவையானது எல்லா ஐஸ்வர்யங்களும் பகவான் கொடுத்துருவானே. அதனால் பக்தரில் போஷிக்க தான் நாடு க்ஷேமமாகும், லோகங்கள் க்ஷேமம் அடையும். புரியுதுங்களா? நம்ம மனசும் பூர்த்தி அடையும், பூர்ண திருப்தி அடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அதனால் இதெல்லாம் ஒரு தபஸ் வாழ்க்கை. இதெல்லாம் பக்தர்கள் இதை கடைபிடிக்கணும் கண்டிப்பாக. புஸ்தக விநியோகம் மட்டும் கிடையாது, ஏதாவது இப்போது பலவிதமான 9 விதமான பக்தி சொல்லியிருக்காங்க. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு 9 விதமான பக்தி. அதில் எந்த தொண்டாவது செய்யலாம். அவள் புக் டிஸ்ட்ரிபியூஷனாக பிரச்சாரம் பண்ணுறேன், அதனால் என்ன பண்ணுறேன், அப்போது ஸ்ரவணம் கீர்த்தனம் பண்ணுறேன், அது மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுறேன். இல்லை நாம ஜபம் பண்ணுறேன்னா அது ஒரு ஜபம், அதுவும் கீர்த்தனம் தான், கீர்த்தனத்தில் சேர்ந்துடும். அப்போ பகவானை எப்பொழுது ஹிருதய தியானம் பண்ணுறேன், அது ஸ்மரண பக்தி, தியானம் பண்ணுறது. இது மாதிரி ஏதாவது ஒரு பக்தியில் பகவானுக்கு தொண்டு செய்கிறோம், கோயில் வழிபாடுகள் பண்ணுறோம், அதெல்லாம் வந்தனம், தாஸ்யம் அதில் சேர்ந்ததாக இருக்குது. அப்போ அந்த தொண்டுகளில் ஈடுபடும் போது ஏதாவது உனக்கு எந்த பிடிச்சிருக்கோ, எல்லாமே செய்ய முடியாது, ஏதாவது உனக்கு எந்த தொண்டு பிடிச்சிருக்கோ அந்த தொண்டில் நம்ம முழுமையாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதே ஒரு தொண்டாக செய்கிறாங்க, சில பாகவத பாராயணம் பண்ணுறதே ஒரு தொண்டாக செய்கிறாங்க, பாகவதம் கேட்க ஏதாவது ஒரு தொண்டு, இல்லை ஆலய வழிபாடுகள், பகவானுக்கு பூஜைகள் பண்ணுறது, புஷ்பங்களை பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது, அது மாதிரி ஏதாவது ஒரு தொண்டு நம்ம இல்லை எல்லாமே முடிஞ்சால் எல்லா தொண்டுகளையும் செய்யலாம். செய்து நிறுத்தோம்னாவே நம்ம பவித்திரமாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. அதுதான் தபஸ் வாழ்க்கை. அப்படி யார் இருக்கிறாங்களோ, நம்ம வேலைக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தால் அது சோம்பேறித்தனமான வாழ்க்கை. தபஸ் வாழ்க்கைன்றது என்னென்னா, பகவானுக்காக சாப்பாடை மறந்து எல்லாத்தையும் மறந்து பகவான் சேவையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான் பார்த்தியா, அதுதான் தூய சேவை. அதான் சொல்கிறார், தபோ திவ்யம் புத்திரகா, இத்தகைய தவம் தேவைப்படுகிறது. ஏன சத்துவம் சுத்தியத்து, பக்தி தொண்டில் இந்த இத்தகைய தவத்தை மேற்கொள்வதால் ஒருவர் பௌதிக வாழ்விலிருந்து தூய்மை அடைகிறார். காமான் ஷனேர் ஜஹோ, உண்மையில் இத்தகைய தவம் ஒருவரை சுயதர்மமான பக்தி தொண்டை நோக்கி அழைத்து செல்கிறது. இவ்விதமாக ஒருவரால் பௌதிக ஆசைகளை விட்டொழிக்க முடியும். அப்போது காமான் சனேர் ஜஹோ, மனசுள்ள ஆசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிடுமா பாக தர்மத்தில் ஈடுபடும் போது. இவ்விதமாக ஒருவரால் பௌதிக ஆசைகளை விட்டொழிக்க முடியும். இந்த பௌதிக ஆசைகளிலிருந்து விடுபட்ட உடனேயே அவர் பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுகிறார். மறுபிறப்பு அவங்களுக்கு கிடையாது, இன்னொரு மாதா கர்ப்பத்தை அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ச எத்தம் பக்தி யோகேன தபோயுக்தேன பார்த்திவகா, அந்த பக்தி யோகம் தான் தபஸ் வாழ்க்கை. தவயுக்தேன பார்த்திவகா, எவர் தவமாக ஏற்றுக்கொண்டு அந்த பக்தி சேவையில் ஈடுபடுறாங்களோ அவர்கள் நிச்சயமாக ஸ்வதர்மேன ஹரிம் பிரேணன் சர்வான் காமான் ஷனேர் ஜஹோ, அப்படி தன்னுடைய ஸ்வதர்மங்கள்லாம் கூட பகவத் பக்தியில் ஈடுபடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பௌதிகமான அந்த ஸ்வதர்மத்தில் உள்ள பௌதிகமான ஆசைகளையும் விட்டு விடுகிறார்கள். எப்பொழுதும் கிருஷ்ண பக்தியில் தலைக்கிறதுனால, கிருஷ்ண பக்தியினால்தான் எல்லாத்தையும் விட முடியும், கர்மாக்களை இல்லாட்டி விட முடியாது. அதான் சொல்கிறார், கிரகேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு, பதம் 27. கிரகேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு திபோத்தமஸ்தியந்தன வாஜிபத்திஷு, வாஜிபஸ்துஷு திபோத்தமஸ்தியந்தன வாஜிபஸ்துஷு அக்ஷய ரத்ன அக்ஷய ரத்ன ஆபரண அம்பராதிஷு அனந்த கோஷேஷு அகரத்து அசன்மதிம். ஆஹா, இத்தனையும் அனித்தியமானதுன்னு நினைச்சாராம். மொழிபெயர்ப்பு: அம்பரீஷ மகாராஜன் மனைவிகள், குழந்தைகள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் போன்ற எல்லா குடும்பப்பட்டுகளையும் துறந்தார். சக்திமிக்க சிறந்த யானைகள், ரதங்கள், குதிரைகள், குறையாத ரத்தனங்கள், ஆபரணங்கள், ஆடைகள் மற்றும் குறையாத பொக்கிஷம் ஆகியவற்றில் வைத்திருந்த பற்றுகளையும் அவர் கைவிட்டார். அவை அனைத்தும் நிலையற்றவை, பௌதிகமானவை என்று எண்ணி அவற்றில் தமக்கிருந்த எல்லா பற்றுகளையும் அவர் கைவிட்டார். அதான் மொழிபெயர்ப்பு. பொருளுரையில் சொல்கிறார், அனாசக்தஸ்ய விஷயான் யதார்த்தம் உபயுஞ்சதः, பௌதிக உடைமைகளை பக்தி தொண்டில் உபயோகிப்பதாக இருந்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ளலாம். ஆணுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம், ஆணுகூல்யஸ்ய சங்கல்ப பிரதிகூலஸ்ய வர்ஜனம். இதுதான் சரணாகதி தத்துவம்.
பௌதிகம் என்று கருதப்படும் பல பொருட்கள் பிரச்சாரத்திற்கு தேவைப்படுகின்றன. பக்தன் ஒருவன் பௌதிக விஷயங்களான மனைவி, வீடு, குழந்தைகள், நண்பர்கள் மற்றும் மோட்டார் வண்டிகள் போன்றவையெல்லாம் பட்டுதல் வைக்கக்கூடாது. அவைகள்லாம் பகவத் பக்தியில் ஈடுபடுத்தணும். அவங்களெல்லாம் மனைவி, குழந்தைகள் எல்லாரையும் பகவத் பக்தியில் ஈடுபடுத்தினா நம்ம சரியாக பயன்படுத்துகிறோம். எல்லாமே பகவத் சேவைக்காக ஈடுபடுத்தா அதெல்லாம் பவித்திரமாயிடும் இல்லையா? அதனால் அது பௌதிக விஷயமான பயன்படுத்துன்னு சொன்னால் அதில் பட்டுதல் வைக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த மனைவி, குழந்தைகள், பௌதிகமாக சொத்து சுகங்கள், மோட்டார் வண்டிகள், இந்த ஸ்கூட்ரு, காரு, பங்களா இதெல்லாம் பட்டுதல் வைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது பௌதிகமானதாக செயல்படுத்திருந்தால் அதில் பட்டுதல் வைக்கக்கூடாது கண்டிப்பாக. அம்பரீஷ மகாராஜனுக்கு அவை அனைத்தும் இருந்தன, எல்லாம் இருந்தது. ஆனால் அவற்றில் அவர் பற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் பக்தி யோகத்தால் கிடைக்கக்கூடிய பலனாகும். பக்தி பரேஷா அனுபவோ விரக்திர் அந்நியத்திரச்ச. பாகவதத்தில் 11வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 42வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பக்தி தொண்டில் முன்னேறியவர்கள் புலனின்பத்திற்குரிய பௌதிக பொருட்களில் பட்டுதல் கொள்ளாமல் பகவானின் புகழை பரப்புவதற்காக அப்பொருட்களை ஏற்றுக்கொள்கின்றனர். அப்போ எதுக்காக? இப்போ காரு எங்கன்னா போனோம் அப்படின்னா பகவத் பிரச்சாரத்துக்காக காரை பயன்படுத்துவாங்க. எல்லா பொருட்களையும் செல்வத்தை எதுக்காக பண்ணணும்னா பகவத் தொண்டுக்காக, பகவான புஷ்பங்கள் வாங்கிறதுக்காக, பகவான பழங்களை வாங்கிறதுக்காக, பகவானுடைய சேவைகளை, கோயில்கள் கட்டுறதுக்காக அவர்கள் பணம் இருந்தால் அதை பயன்படுத்துவாங்க, அதை செயல்படுத்துவாங்க. பக்தர்களுக்கு அவர்கள் உணவளிப்பதற்காக, பக்தர்களுக்கு பிரசாதம் அளிப்பதற்காக, பக்தர்களை போஷிப்பதற்காக பயன்படுத்துவாங்க. அதுக்காக தான் பணம். அப்போ பகவானின் புகழை, தன்னுடைய புகழை பரப்புவதற்காக பணத்தை செயல்பட முடியாது. பகவானின் புகழை பரப்புவதற்காக அப்பொருட்களை ஏற்றுக்கொள்கின்றனர். அனாசக்தஸ்ய விஷயானு யதார்த்தம் உபயுஞ்சத. கிருஷ்ணரின் தொண்டில் உபயோகிக்கத்தக்க பொருட்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பதம் 28. தஸ்மா அதாத் ஹரிச்சக்கரம் பிரத்யநீக பயாவகம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீதோ பக்த அபிரக்ஷணம்னு மொழிபெயர்ப்பு. அம்பரீஷ மகாராஜனின் தூய பக்தியில் மிகவும் திருப்தி அடைந்த பகவானே பிரத்யட்சமாயிட்டாராம். இவர் கூப்பிடாமையே பகவான் வந்துட்டாராம். யார்? பகவான். அம்பரீஷன் கூப்பிடாமையே இவருடைய பக்தி தொண்டில் பிரீதி அடைஞ்சு பகவானால் தாக்க பிடிக்கலையாம், வைகுண்டத்தில் இருக்க பொருட்களையாம். உடனே அங்கே பளிச்சுன்னு தோண்டிட்டு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாரு. எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு, சப்தத்வீபத்துக்கு அதிபதியாக கொடுத்துட்டு, செல்வ ஐஸ்வர்யங்களும் அதிகமாக கொடுத்துட்டு, என்ன வர வேணும்னு கேட்டால் என்னத்துக்கு கேட்குறது? எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரிலப்பா. அதான் நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்க பகவானே, நான் தர்ஷனம் கேட்காமே தர்ஷனம். ஏன்னா விக்கிரக வழிபாடு பண்ணுறவங்க பகவானே, நாம் தான் சிலை வழிபாடு பண்ணுறவங்க. சிலையிலே பகவானை அவங்க சிலை தானேப்பா, இது ஒரு ஸ்டாச்சு தானேப்பா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. பகவானாக நினச்சி பார்ப்பாங்க பகவத் படங்களில். அப்படி பார்க்குறவங்க அதில் ஈடுபாடு கொண்டவர்கள் பகவானை பார்க்கலன்ற ஒரு குறையே இருக்காது அவங்களுக்கு. ஆனால் நாங்கள் தான் டெய்லி பகவானை பார்த்துன்னு இருக்கோமே விக்கிரகங்களில். அப்படின்னும் போது பகவானுக்கு, ஆனால் இவங்களுக்கு குறை இல்லை பாகவதர்களுக்கு, ஆனால் பகவானுக்கு ஒரு குறை இருக்கான். அப்படிப்பட்ட பக்தர்கள் என்னை எப்பொழுதும் தரிசனம் பண்ணி அதில் திருப்தி அடைகிறானே, அந்த பக்தனை பார்க்கணுன்றதுக்காக பகவான் பிரத்யட்சமாயிடானோ, திடீர்னு தோன்றிடுறானா. அப்படி அம்பரீஷனுக்கு தோன்றி என்னென்னா வரமே கேட்கல, என்ன வர வேணும்னு கேட்குறாரு பகவான். ஆனால் இவர் சொல்கிறார், எனக்கு எதுவும் வேணாம், புரியுதா, உன் தரிசனம் கொடுத்தியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்கிறார் அம்பரீஷன். ஆனால் இல்லைப்பா உனக்கு ஏதாவது கொடுக்கணும். பார்த்தா அப்போ இவனுடைய எதிர்காலத்து பாதுகாப்பை நம்ம தான். ஏன்னா அந்த பக்தன் எதுவும் வேணான்றான போது நிமித்தேனே, எதையும் எதிர்பார்க்காத பக்தியில் இவன் தொண்டு செய்யும்போது என்னையே கதின்னு இருக்கும்போது இவனுடைய பாதுகாப்பை நான் தானே பார்க்கணும். அப்போ ஏன்பா ஒரு அப்பா அம்மா தன் பிள்ளையை யார் பார்த்துக்கணும்? ஒரு அப்பா அம்மா தானே பார்த்துக்கணும். அவன் எதிர்காலத்தை பற்றி, இவனுக்கு எதிர்காலத்தை, அந்த சின்ன குழந்தைக்கு போய் உனக்கு எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிற, எது பண்ண போகிறேன்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது. அது எதிர்காலத்தை பற்றி தெரியாது. அப்போ அந்த எதிர்காலத்துக்கு தேவையானது எல்லாம் பர்ஃபெக்டாக ஒரு அம்மா அப்பா செய்து வைக்கிற மாதிரி பகவான் என்ன பண்ணனா, கோடி தாய்களுக்கு சமமான பகவான் அவன் எதிர்காலத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தன்னுடைய சக்கராயுதத்தையே கொடுக்குறானா, பாதுகாப்பாக கொடுப்பானா? அம்பரீஷன் விடுவான்னு தெரிஞ்சால் கொடுப்பானா? அசுத்தாமா கேட்டான் பகவானுக்கு சக்கராயுதத்தை. அவர் என்ன பண்ணார், தரையில் ஒரு சக்கரம் மாதிரி வரைஞ்சி இந்த சக்கரத்தை முதல் தூக்கு பார்க்கலாம், என் ஹரி சக்கரம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அவன் என்னென்னவோ பண்ணி பார்த்து அந்த தரையில் வரைஞ்ச அந்த சக்கரத்தை ஒரு தரையில் அந்த
ஒரு பாறையில் சக்கரை மாதிரி வரைஞ்சி அந்த சக்கரத்தை தூக்க சொன்னால் அதே தூக்க முடியல அவனால். இதையே தூக்க முடியாது, நீ காலச்சக்கரத்தை தூக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்குதா? யாருக்கு? அவன் யார்? அஸ்வத்தாமனுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார். அப்புறம் வேறு ஏதோ அஸ்திரத்தை கொடுத்து அனுப்பி வச்சிட்டார். யார்? கிருஷ்ண பரமாத்மா. அதுபோல் சக்கரத்தை கேட்ட வந்தானா யார்? அஸ்வத்தாமா. அவனுக்கு பகவான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அவனால் அதை அந்த சக்கரத்தை தரிக்கக்கூடிய சக்தி அவனிடத்தில் இல்லை அப்படின்றதுக்காக அனுப்பிச்சிட்டார். சும்மா அனுப்பல, அவனுக்கு வேற ஒரு வாரத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இது மகாபாரதத்தில் வருது இந்த கதை. சரி, ஏன் சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட சக்கரத்தை இவன் அஸ்வத்தாமா ஆபத்து வந்துச்சுன்னா உடனே பிரம்மாஸ்திரத்தையே பிரயோகம் பண்ணிட்டான். அப்போ சக்கரத்தை விட மாட்டான். சக்கரத்தை விட்டால் என்ன ஆகும்? கால சக்கரமாச்சு, உலகத்தையே அழிச்சிடும். இவனுக்கு கொடுக்கக்கூடாதா கொடுக்கலாமான்னு பகவானுக்கு தெரியும். ஆராய்ந்து அருளையர் எம்பாவாய். அதனால் அஸ்வத்தாமா கொடுக்கல. ஏதோ பிரம்மாஸ்திரம் மட்டும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் அவனுக்கு திருப்பி வாங்குகிற விஷயத்த சொல்லலை துரோணாச்சாரியார். ஏன்னா திருப்பி வாங்குறது தெரிஞ்சால் சுலபமாக பிரயோகம் பண்ணி அங்கங்கே பிரயோகம் பண்ணியிருப்பான். திருப்பி வாங்க தெரியாததுனால இது உலகத்தை அழிச்சிடுன்ற பயத்தினாலே அவன் விடாமல் இருப்பான்னு நினச்சிருந்தார். கடைசியில் உயிருக்கு ஆபத்து வரும்போது அஸ்வத்தாம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான். அவன் முட்டாளாக இருந்ததுனால அப்படி பிரயோகம் பண்ணதுனால கடைசியில் என்ன ஆச்சு? பகவான் காப்பாற்றிட்டார். அந்த பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனன் மூலமாக திருப்பி வாங்க வச்சிட்டார். அதனால தான் எந்த சக்தியும் துஷ்டர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இரண்யகசிபு வரம் கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உலகத்தில். அதுபோல் சிவபெருமானே வரத்தை கொடுத்து சிவனே தவிச்சார் இல்லையா? யார் தள்ள கை வச்சாலும் பஸ்மமாக கடவுதுன்னு. கடைசியில் பகவான் தானே, விஷ்ணு தானே அந்த அவன் தள்ளி அந்த பஸ்மாசுரன் தள்ளி கை வைக்கும்படி செய்து அவனை அழிச்சார். சிவபெருமானே காப்பாற்றினார் இல்லையா விஷ்ணு? யோசிச்சு பாருங்கள். அதனால் வரத்தை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா யாரும் கொடுக்க மாட்டார். தன் கையாயுதம் சக்கராயுதத்தை கொடுப்பாரான்னா, அப்படிப்பட்ட பரம பாகவதன்றதுனால தான் அவன் கேட்காமலே கொடுத்தாரான் அது சக்கரத்தை. எதிர்காலத்தில் இவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்துக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு கொடுத்தாரான். அப்படி சொல்லப்படுகிறது. தஸ்மா அததாத்து அதாவது ஹரிச்சக்கரம் பிரத்யநீக பயாபகம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீதோ பக்தா அபிரக்ஷணம். மொழிபெயர்ப்பு. அம்பரீஷ மகாராஜனின் தூய பக்தியில் மிகவும் திருப்தி அடைந்த பரமபுருஷர் அரசருக்கு தமது சக்கரத்தை தந்துருளினார். பகைவர்களை பீதி அடைய செய்யும் அச்சக்கரம் பக்தர்களை எப்பொழுதும் எதிரிகளிடத்திலிருந்து துன்பங்களிலிருந்து காப்பாற்றுகிறது. பக்தர்களை காப்பாற்றக்கூடியது. ஆனால் பக்தர்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்கள பீதி அடைய செய்யக்கூடியது, பயமுறுத்தக்கூடியது, எல்லாரையும் வதம் பண்ணக்கூடியது, பக்தர்கள் எதிரிகளை அழிக்கக்கூடியது. அப்படியேப்பட்ட சக்கரம் அது. இனிமேல் இந்த பக்தன் பக்கமே திரும்ப பார்க்கக்கூடாது அப்படின்னு பயத்தை உண்டாக்கக்கூடியதான் அப்படிப்பட்ட சக்கரம் அது. பொருளுரை. பக்தர் ஒருவர் எப்பொழுதும் பகவத் பக்தியில் ஈடுபட்டிருப்பதால் தன்னை தற்காத்து கொள்வதில் அவள் திறமையற்றவராக இருக்கக்கூடும். தன்னை பாதுகாத்தவர் கூட அவங்க கவனம் செலுத்தவே மாட்டாங்களாம். பகவானத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணவங்க பகவத் தொண்டில் அவளுக்கு என்னென்னா, அவன்லாம் பலசாலி, அவனை போய் நம்ம சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு கம்முணுந்துருவாங்க. அவன் பாடு பகவானே நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு விட்டுருவாங்க. பகவான் என்ன பண்ணுவான்? பரிபூர்ணமான பாதுகாப்பை கொடுப்பான். இதெல்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு. சில பிரபுபாதா வாழ்க்கையிலே நடந்திருக்கு. ஆமாம், பெங்களூரா பாம்பே வத்தில் ஏதோ ஒரு கோயில், அந்த பிருந்தாவனம் நினைக்கிறேன். அந்த கோயில் நிர்மாணம் பண்ணும்போது யாரோ ஒரு சேடு எதிர்த்தார். கடைசியில் அந்த சேடு ஒரு வாரத்திலேயே உயிரை விட்டார். அப்போது பக்தர்களை பயமுறுத்தக்கூடாது. பக்தர்களை பயமுறுத்தணும்னா அந்த பயம் தன்னையே பாதிக்கும். அப்போது சில பிரபுபாதா பயமுறுத்தினார். அவர் பயமுறுத்தி கடைசியில் அவர் அழிஞ்சார். அப்புறம் என்னன்னா, அந்த பிருந்தாவன கோயில் நல்லபடியாக கட்டப்பட்டது. பிருந்தாவனமாக நினைவில் பெங்களூரு இஸ்கானா தெரில, இல்லை பாம்பே இஸ்கானா தெரில, ஏதோ ஒரு இஸ்கானில் நடந்த விஷயம் அது. அதனால் பகவான் பூர்ண பாதுகாப்பை கொடுக்குறான். அப்போ தன்னை பாதுகாத்து கொள்வது கூட அவங்களுக்கு விருப்பம் இருக்காது, பாதுகாத்து கொள்ள சக்தியும் இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா பகவத் தொண்டிலே ஈடுபடுறவங்களுக்கு சாதுவாக இருப்பாங்க இல்லையா பகவத் பக்தியில். அப்படி இருக்கவங்களே பகவான் யார் காப்பாற்றுவா? பகவான் தானே காப்பாற்றணும். அப்புறம் அதனால் அவர் திறமையற்றவராக இருக்கக்கூடும். ஆனால் பக்தன் பகவானின் திருவடிகளையே முற்றிலும் நம்பியிருப்பதால் பகவானால் அவன் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுவான் என்பது நிச்சயம். பிரகலாத மகாராஜன் கூறினார், நைவத் விஜய பரதுரத்திய வைதரண்யாஸ் தத் வீர்யகாயன மகாமிருதம் அக்ன சித்த. பாகவதம் 7வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் 43வது ஸ்லோகத்தில் சொல்கிறார்.
பக்தன் எப்பொழுதும் பகவத் தொண்டெனும் உன்னதமான ஆனந்த பெருங்கடலில் ஆழ்ந்தவனாக இருக்கிறான். எனவே ஜட உலகில் உள்ள எத்தகைய கஷ்டமான சூழ்நிலைகளுக்கும் அவன் சிறிதும் அஞ்சுவதில்லை. பகவானும் பின்வருமாறு உறுதி செய்கிறார். கௌந்தேயா பிரதிஜானகி நமே பக்த பிரணஷ்யதி. அர்ஜுனா, நல்லா சத்தியம் பண்ணி சொல்லு. யாருன்னா, பகவானின் பக்தர்களுக்கு என்றும் அழிவு இல்லை என்பதை உலகிற்கு சத்தியம் பண்ணி பிரதிஜானகி பிரதிஜை பண்ணி இதை சொல்லு அப்படின்றார். அறிவிப்பாயாக அப்படின்றார். பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்தில் 31வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு மிகவும் பயங்கரமாக தோன்றுகிறது. ஆனால் பிரத்யநீக பயாபகம். எனவே அம்பரீஷ மகாராஜன் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டிருந்த போதிலும் அவரது ராஜ்யம் எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டிருந்தது. ஏன்னா சக்கரராஜன் காப்பாற்றுறாரு. அதனால் எல்லா எதிராளி சிற்றரசுகள் மற்ற ராஜாக்கள்லாம் வந்து இவரை முற்றுகையிடுறது அதெல்லாம் கிடையாது. இவர் சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட அவர் எதிர்ப்புகள் இருக்கும் இல்லையா, எந்த எதிர்ப்புகளும் வந்து பாதிக்கலையா. ஏன்னா பகவானுடைய பூர்ண பாதுகாப்பில் இருந்ததுனால. ஆரிர் ஆதிஷு கிருஷ்ணம் மகிஷ்யா துல்லியசீலையா ஆஹா யுக்த சாம்பத்சரம் வீரோ ததார துவாதசி விரதம். ஆஹா மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட விரும்பிய அம்பரீஷன் மகாராஜன் தமக்கு இணையான தகுதியை பெற்றிருந்த தமது ராணியுடன் 1 வருஷம் ஏகாதசி துவாதசி விரதத்தை அனுஷ்டித்தார். இன்னைக்கு ஏகாதசி. இன்னைக்கு அம்பரீஷனுடைய கதையை நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஏகாதசி கரெக்டாக பாருங்கள், ஏகாதசியில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அம்பரீஷ சரித்திரம் ஏகாதசி அன்றைக்கி அம்பரீஷ சரித்திரம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த சரித்திரத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். அதனால் ஏகாதசியினுடைய அந்த பாரணம் பண்ணுறதுனால அந்த பாரணம் பண்ணும்போது துர்வாச மகரிஷி வந்தார். அவருக்கு கொடுக்காம இவர் பாரணம் பண்ணதுனால அந்த விளைவு பற்றியா எவ்வளோ பேர் பிரச்சனையாச்சு. ஆனால் ஏகாதசி விரதத்தை சிருஷ்டி அனுஷ்டானம் பண்ணதால் பகவானுடைய பூர்ண பாதுகாப்பு கிடைச்சதுனால துர்வாசரே துக்கம் அடைஞ்சார். அது இந்த ஏகாதசி கதையை பற்றி ஏகாதசி விரதத்தை பற்றி வர கதை இது. அம்பரீஷுடைய கதை முக்கியமான கதை இது. ஏகாதசி விரதத்தை பற்றி சொல்லக்கூடிய கதை. கண்டிப்பாக ஏகாதசி விரதத்தில் அப்படி முழு மனசோடு பக்தியில் தூய்மையாக ஈடுபட்டதுனால அவருக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு கிடைச்சது அப்படின்ற சரித்திரம் அது. இன்றைக்கி ஏகாதசி. இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி நம்ம அம்பரீஷ் சரித்திரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். சந்தோஷம். சரி, இந்த ஸ்லோகத்தோடு நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். டைம் ஆகுது இல்லையா? மேலே அப்புறம் நம்ம மேலே உள்ள விஷயங்களை அப்புறம் பார்க்கலாம். சரி, இந்த ஸ்லோகத்தோடு பூர்த்தி பண்ணிப்போம். ஹரிர் ஆதயிஷு கிருஷ்ணம் மகிஷ்யா துல்லியசீலையா. ஹரிராதயிஷு கிருஷ்ணம் மகிஷ்யா துல்லியசீலையா யுக்த சாம்பத்சரம் கோரோ யுக்தா சாம்பத்சரம் வீரோ ததார துவாதசி விரதம். வீரோ யுக்த சாம்பத்சரம் வீரோ ததார துவாதசி விரதம். மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட விரும்பிய அம்பரீஷ மகாராஜன் தனக்கு இணையான தகுதியை பெற்றிருந்த தன்னுடைய மகாராணியோட தனது ராணியுடன் 1 வருஷம் ஏகாதசி துவாதசி விரதத்தை அனுஷ்டாந்தான். ஜோடியாக கதை கேட்பாங்களாம். ஜோடியாக அந்த ஏகாதசி விரதங்களுக்கு வேதாதசி காலத்தில் என்ன பண்ணணும்? நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பகவத் கதாசிரவணம் பண்ணணும், பாகவத பாராயணம் பண்ணணும், பகவத் பக்தர்களிடத்தில் ஒருத்தர் பகவத் விஷயங்களை பரிமாறிக்கணும். எப்பவும் சாப்பாடு, தூக்கம், இதுதான் நம்ம டெய்லி செய்கிறோமே. இன்றைக்கி ஏகாதசி ஒரு நாளாவது இதெல்லாம் மறந்துட்டு பகவத் விஷயத்தில் ஈடுபடலாமே. நிறைய அகண்டநாமம் வைக்கலாம், பாகவத பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் ஈடுபடுறதுக்கு தான் இதெல்லாமா. அதுக்கு தான் அது அப்படி ஜோடியாக செய்வாங்க. கணவனும் மனைவியும் அப்படி அனுகூலமான பத்னி பகவத் அனுகிரகத்தினால கிடைச்சிது அம்பரீஷனுக்கு. அதனால் ஜோடியாக போய் கோயிலை கூட்டி போயிருக்கிறது, கோயிலில் எல்லாம் சேவை செய்கிறது, பாகவதம் கேட்குறது, பாகவதம் 2 பேரும் ஜோடியாக போய் கதை கேட்பாங்களாம், ஜோடியாக போய் பகவானுக்கு பூஜை பண்ணுவாங்களாம். இப்படியெல்லாம் சேவைகளில் ஈடுபட்டிருந்தாங்களாம். அந்த ஏகாதசி விரதத்தை அப்படி தீவிரமாக அனுஷ்டித்து தரலாம் அம்பரீஷனுடைய மனைவியும். ஏகாதசி துவாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதால் பரம்புருஷரை திருப்திப்படுத்த முடியும். கிருஷ்ண உணர்வில் முன்னேற விரும்புபவர்கள் ஏகாதசி விரதத்தை தவறாமல் பின்பற்ற வேண்டும். அம்பரீஷரின் ராணியும் அவருக்கு இணையான தகுதியை பெற்றிருந்ததால் குடும்ப விவகாரங்களில் தன் வாழ்வு முறையை ஈடுபடுத்துவது அவருக்கு சாத்தியமாயிற்று. இவ்விஷயத்தில் துல்லியசீலையா என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். மனைவி கணவனுக்கு சமமான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் குடும்ப விவகாரங்களை தொடர்ந்தது மிகவும் கடினம்.
இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இருப்பவர் உடனே இல்லற வாழ்வை திறந்து வானப்பிரஸ்தம் அல்லது சந்நியாசம் ஏற்க வேண்டும் என்று சாணக்கிய பண்டிதர் அறிவுறுத்துகிறார். மாதா யஸ்ய கிரகே நாஸ்தி பார்யா அப்பிரியவாதினி அரண்யம் தேன கந்தவியம் யதாரண்யம் ததா கிரகம். ஒத்து வராத மனைவியை பெற்றவனும் வீட்டில் தாய் இல்லாதவனுமான ஒருவன் உடனே வீட்டை திறந்து காடு செல்ல வேண்டும். ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவே இந்த மனித வாழ்வு உள்ளது என்பதால் இம்முயற்சியில் மனைவி தன் கணவனுக்கு உதவ வேண்டும். இல்லையெனில் இல்லற வாழ்வுக்கு அவசியம் இல்லை. அப்போ பகவத் பக்தி தான் பிரதானம். பக்திக்கு உதவாத, அதான் சொல்கிறேன், குரு ந சத்யாத் பிதா ந சத்யாத் மாதா ந சத்யாத். பக்திக்கு உதவாத இவர்கள் நிச்சயமாக பெரியவங்க இல்லை, உறவினர்கள் அல்ல. பந்து ந சத்யாத், பந்துக்களே இல்லை, மனைவியே ஆனாலும் அனுகூலம் இல்லை, பக்திக்கு அனுகூலம் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் மனைவியே அல்ல, குழந்தைகளே ஆனாலும். ஆனால் பக்திக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணலாம். அதை விட காட்டில் போய் கிழங்கு பழங்களை வச்சு சாப்பிட்டுட்டு பகவானுக்கு பூஜைகள் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த ஸ்லோகத்தோடு நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். மேலுள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ரொம்ப அருமையான சரித்திரம் இந்த அம்பரீஷ சரித்திரம். அப்புறம் பார்க்கலாம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் की जय. आंजनेय स्वामी की जय. श्रीमद् भागवत भगवान की जय. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः. राम 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 राम. श्री रामनाम संकीर्तन की आंजनेय स्वामी की जय. श्रीमद् भागवत भगवान की जय. आंजनेय स्वामी की जय. सकल साधु मंडली की जय. सकल साधु मंडली की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.